श्रीनिधिं निधिमपारमर्थिनाम् अर्थितार्थपरिदानदीक्षितं सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये। आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीं अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्। श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியதிராசனென வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார், தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्. பற்பலவாரியர் நற்கலைநாட பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான மாலை வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை தொடங்குகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிற அந்த உயர்ந்த வச்சனம், அதனை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார், மானிடப் பிறவி அந்தோ மதிக்கிலர் அப்படின்னு சொல்றார். மனுஸ்மிருதியிலே மனு பகவான் சொல்லும் போது துர்லபம் மானுஷோ தேகான்னு அவரும் சொல்லுகிறார். மனித பிறவிங்கிறது கிடைத்தற்கரியது. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும். இந்த சரீரமாகிற செல்வம், தேகங்கிற செல்வம் இருக்கிறதே, இது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படுவதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று அறநூல்கள் முழங்குகின்றன. எத்தனையோ பிறவிகளுக்கு பிற்பாடு ஒரு மனித பிறவிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. சுமாராக 3 லட்சம் பிறவிகள் காத்திருக்க வேண்டும்னு சொல்லுவார்கள். அந்த 3 லட்சம் பிறவிகளுக்கு பிற்பாடுதான் மனித பிறவிங்கிறதே நமக்கு கிடைக்குமாம். அப்படின்னா ரொம்ப பெரிய சொத்து, ரொம்ப அருமையான சொத்து இது என்று தேறுகிறது. பகவான் இதை கொடுத்திருக்கார், இதை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஆராய்ச்சி மிக மிக முக்கியமானது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 5 விஷயங்களை ஒருவன் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லுவார்கள். மிக்க விரநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும். இந்த 5 விஷயங்களைத்தான் ஓரொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நாம யாருன்னு தெரிந்து கொள்ளுகை, அது ரொம்ப முக்கியம். ஏன் சுவாமி, எங்களெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளாமலா இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறோம்? எங்களை பற்றி எங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்னா தெரியுமேன்னு நீங்கள் சொல்லலாம். நம்மை தெரிந்து கொள்வதுன்னு சொன்னால் இந்த உடலை பற்றியோ இந்த உடல் தாங்கி நிற்கிற பெயரை பற்றியோ நாம் தெரிந்து கொள்வது, இங்கே என்னென்ன அடையாளங்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அவற்றை தெரிந்து கொள்வது என்பது பொருளாகாது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஆன்மா
நித்தியனான ஆன்மா. ஆன்மாங்கிறவன் அழிவில்லாதவன் சாஸ்திரங்களாலே சொல்லப்படுகிறது. அந்த ஆன்மாவை அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அழியக்கூடிய சரீரத்தை பற்றி கவலை கொள்கிற நாம் அழியாததான ஆத்மாவை பற்றி நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தர் எழுந்து என்ன கேள்வி கேட்டார், சரீரம் அழியக்கூடியதுன்னா அதை பற்றி கவலை கொள்வதுங்கிறது பொருத்தமானது. நீரே ஆன்மா அழிவில்லாததுன்னு சொல்லிட்டீர், அப்போ அதை பற்றி எதற்காக கவலை கொள்ள வேண்டும்னு கேட்டார். கேள்வி கொஞ்சம் நியாயமான கேள்வியாகத்தான் படுகிறது. ஆனால் இந்த கேள்வியையே நாம் வேற மாதிரி கேட்க வேண்டும். அப்படி கேட்டுட்டோம்னா நமக்கு பதில் கிடைத்துவிடும். அழியக்கூடியதான சரீரத்தை பற்றியே கவலைப்படணும்னு சொன்னால் அழியாததான ஆன்மாவை பற்றி நிச்சயமாக கவலைப்படத்தானே வேண்டும். ஏன்னா நாம் எத்தனை கவலைப்பட்டாலும் இந்த உடல்கிறது எப்போதும் நம்முடன் வரப்போவது கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் உடலுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. தேகம்னு ஒரு பேர் இருக்கு, ஷரீரம்னு ஒரு பேர் இருக்கு. வளர்வதினாலே தேகம்னு பெயர் வைத்தார்கள், தேய்வதாலே ஷரீரம்னு பெயர் வைத்தார்கள். இந்த ரெண்டுமே சரியாத்தான் இருக்கு. சின்ன குழந்தையா பிறந்தோம், மெல்ல வளர்ந்தோம், கடைசி காலத்தில் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு சின்ன குழந்தையாட்டம் படுத்துட்டு இருக்காரேன்னு நாம் சொல்லும்படியாக ஆகி விடுகிறோம். அப்போ வளர்வதாலே தேகம் என்றும் அழிவதாலே தேய்வதாலே சரீரம் என்றும் இந்த உடல் பெயர் பெற்றிருக்கிறது. இதை எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நாம் விடத்தான் போகிறோம். நாம் விடுறோமோ இல்லையோ அது நம்மளை விடத்தான் போகிறது. ஏன்னா விடுறதுக்கு நமக்கு பெருசாக விருப்பம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஆன்மாங்கிறது எப்போதும் இருப்பது, அது பகவானுக்கே ஆட்பட்டிருப்பது. ஆன்மாவை உள்ளபடி உணருகை, தெரிந்து கொள்கைன்னா என்னங்கிறத இப்போது சொல்லுகிறேன். ஆன்மா வேறு தேகம் வேறுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நான் வேறே, இந்த உடல் வேறே, நான்கிற அந்த ஆத்மா இருக்கே அது என்னுடையதன்று, அது பெருமானுடையதுங்கிற ஞானம் அது மிக மிக முக்கியமானது. முதலிலே தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மான்னு நான் என்னை தெரிந்து கொண்டு விட்டேன். நீங்கள்லாம் ஜனகரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சீதா பிராட்டியினுடைய தகப்பனாருங்கிற ஏத்தம் இருக்கிறவர். ஜனகர்கள் பல பேர்கள் உண்டு. அந்த குடும்பத்தில் யார் பிறந்தாலும் ஜனகர்னு பேர் வச்சுடுவா. அப்படி ஒரு ஜனகர் யாக்ஞவல்கியரிடத்திலே கல்வி பயின்றார். சீதா பிராட்டியினுடைய தகப்பனார்னே வைத்துக் கொள்ளுங்கள். யாக்ஞவல்கியரிடத்திலே அவர் பாடம் பயிலுகிறார். நிறைய சீடர்கள் யாக்ஞவல்கியருக்கு. ஆனால் ஜனகர் வந்துட்டாரான்னு பார்த்துட்டு தான் அவர் பாடம் சொல்லவே ஆரம்பிப்பார். இது பல சீடர்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. நம்ம ஆச்சாரியர் பணங்காசுக்கு மயங்கிட்டார் போல் இருக்கு, நாமெல்லாம் வரோமா வரலையான்னு அவர் ஒன்றும் விசாரம் பண்ணுறது இல்லை. ராஜா வந்துட்டாரா, ஜனகர் வந்தாச்சா, பாடத்தை ஆரம்பிக்கலாமான்னு ஆரம்பிக்கிறார். கடைசியில் நம்ம குருவும் அவ்வளவுதான்னு பேசின்னு இருந்தா. இதை குரு தெரிஞ்சுனுட்டார். நான் ஜனகருக்கு முக்கியத்துவம் தருகிறேங்கிறது உண்மை. ஆனால் அவர் ஏதோ பெரிய பணக்காரர், பெரிய ராஜாங்கிறதுனாலே அவருக்கு எந்த ஏற்றத்தையும் நான் உண்டாக்கவில்லை, கொடுக்கவில்லை. இதை உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறேன்னு மனதிற்குள்ளே நினைத்து கொண்டார். ஒரு நாள் எல்லாரும் மாணவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஆற்றங்கரையிலே இறங்கி அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஜனகரும் அங்கே இருக்கிறார். யாக்ஞவல்கியர் என்ன பண்ணிட்டார், தம்முடைய சக்தியினாலே ஒரு மாயம், ஒரு பொய்யான தோற்றத்தை, ஒரு காட்சியை அங்கு இருக்கிறவர்களுக்கு காண்பித்தார். அது என்னென்ன, மொத்த மிதிலா ராஜ்யமும் பற்றி கொண்டு எரிகிறா போல ஒரு காட்சி. ஜனகருடைய மொத்த தேசமும் எரிந்து கொண்டிருக்கிறா போல ஒரு காட்சி. அதை பார்த்த உடனே மற்றைய மாணவர்களுக்கெல்லாம் பயம் ஏற்பட்டது. ஐயோ, அங்க பாருடா, பெரிய தீ பிடித்திருக்கிறது. அந்த தீ மெல்ல மெல்ல இங்கு வரைக்கும் வந்து விட்டதென்னால் இங்கே கரையிலே இருக்கிற மரங்களிலே, அந்த மரங்களின் கிளைகளிலே நாம் வைத்திருக்கிற நம்முடைய பைகள், நம்முடைய துண்டு, நம்முடைய 4 முழ வேட்டி, இதெல்லாம் என்னாகுமோன்னு தெரியல. அதெல்லாம் நாம் ஓடிப்போய் காப்பாற்றி கொள்ள வேண்டும்
அப்படின்னு எல்லா மாணவர்களும் ஓடினார்கள். அங்கே அசைவற்று இருந்தவர், சஞ்சலமில்லாதிருந்தவர் ஒருவர் தான், அவர் ஜனகர் மட்டும்தான். மற்றவாள்லாம் ஓடி போய் அவ பைய காப்பாத்தின்னுட்டா, 4 முழம் வேட்டியை எடுத்துண்டா, உன்னோடது எடுத்துட்டாச்சா, என்னோடது எடுத்துட்டேன் இப்படின்னு பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அனுஷ்டானத்திலிருந்து வழுவாதவராக ஜனகர் அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பிள்ளை பக்கத்தில் வந்து அவரை பார்த்து கேட்குறான், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வேட்டியை பையை காப்பதற்கே நாங்கள் ஓடினோம், உன்னுடைய மொத்த தேசமும் பற்றி கொண்டு எரிகிறது, நீ ஓடாமல் இருக்கிறாய், பதற்றமடையாமல் இருக்கிறாய். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஏதோ ஒரு நகரம் பற்றி கொண்டு எரிந்தது, அப்போ அங்கிருந்த அரசன் ஒருவன் பிடில் வாசித்து கொண்டிருந்தான், அதை போல இருக்கார் ஜனகர். நீர் ஏன் ஓடவே இல்லைன்னு மற்ற மாணவர்கள் கேட்டார்கள். அவர் அழகா பதில் சொல்றார், எரிகின்ற மிதிலையிலே என்னுடையது என்று எதையும் நான் காணேன் அப்படின்னார். மிதிலை பத்திண்டு எரியறது வாஸ்தவம் தான், ஆனால் நான் கதறத்துக்கு அழறதுக்கு அங்கே என்னோடதுன்னு எதுவும் இல்லை. நான் இங்கு இருக்கிறேன், ஆன்மா இங்கு இருக்கிறது, அந்த ஆன்மா சுரக்ஷிதமாக இருக்கிறது. கண்ணன் கீதையில சொல்றார், ஆன்மாவை கிழிக்க முடியாது, ஆன்மாவை தீயில போட்டு பொசுக்க முடியாது, உலர்த்த முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எப்போதும் இருக்கும். நான் இங்கே நன்னாத்தான் இருக்கேன், எதை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னார். அப்போ குரு மற்ற மாணவர்களை பார்த்து சொல்றார், இப்போது புரிகிறதா நான் ஏன் ஜனகருக்கு முக்கியத்துவம் தருகிறேன் என்று அப்படின்னு கேட்டார். அப்ப ஆன்மாவை தெரிந்து கொள்ளுகைங்கிறது முக்கியம், அதோடு நின்று விடக்கூடாது. இந்த ஆன்மா பரமாத்மாவினுடைய சொத்துங்கிற ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில பேர் எப்படி இருப்பான்னா, ஆன்மா வேற தேகம் வேறேன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் ஆன்மா எங்களோடதுன்னு சொல்லிடுவா. அது ரொம்ப ரொம்ப தப்பு. மகாபாரதம் சொல்றது, உள்ளதுக்குள்ளேயே பெரிய திருட்டு எது, உள்ளவர்களுக்குள்ளேயே பெரிய திருடர் யார் அப்படின்னு ஒரு விசாரம். இருக்கிறதுலேயே பெரிய திருட்டு பகவானுடையதான ஆத்மாவை நாம் நம்முடையதுன்னு நினைத்தோமாகில் அந்த திருட்டுக்கு ஒப்பான திருட்டு மற்றொன்று கிடையாது. பகவானுடையதான ஆத்மாவை நான் என்னுடையது என்று கருதுவேனாகில் என்ன காட்டிலும் பெரிய திருடன் இன்னொருத்தன் கிடையாது. அதனால முதல்ல நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டிருக்கிற விஷயம், ஆன்மா வேறு சரீரம் வேறு, ஆன்மா பகவானுடைய சொத்து. இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதை நினைவில் வச்சுண்டாத்தான் பகவான் ஏன் அவதாரங்களை பண்றாருங்கிறது நமக்கு புரிய வரும். அந்த அவதாரங்களினாலே அவர் என்ன சாதிக்க விழைகிறாருங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வியலும். அவ முதல்ல நம்மளை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சுண்டாச்சா? அடுத்தது, இது பகவானுக்கு உரிமையானதுன்னு சொன்னேனே, எந்த பகவான்னு ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா எண்ணில்லாத தேவர்கள் இருக்கிறார்கள், நான் யாருக்கு ஆட்பட்டவன் அப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேதாந்தம் நமக்கு துணை புரியும். உபனிஷதங்கள்னு சொல்லுகிறோமே, அந்த உபனிஷதங்களின் வாயிலாக யார் பரமாத்மான்னு நாம் அறிகிறோம். பரமாத்மா லக்ஷ்மிபதியான நாராயணன், அவனுக்கு தான் பரமாத்மாங்கிற ஏத்தம். கண்ணனும் கீதையில் அதை சொல்றார். பல நூல்கள் பகவான் லக்ஷ்மிபதியான நாராயணன் தான் பரமாத்மாங்கிறதை நன்கு முழங்குகின்றன. அப்போ இந்த சொத்துக்கு உடையவர் அவர். அதனால தான் சுவாமின்னு பகவானை கூப்பிடுகிறோம். ஏன் சுவாமின்னு பேர் ஏற்பட்டிருக்குன்னால், ஸ்வம்னா சொத்துன்னு அர்த்தம். சுவாமி சொத்தை உடையவர். எந்த சொத்தை உடையவர்? இந்த ஆன்மாவாகிற சொத்தை உடையவர். இந்த சொத்து அவருடையது. அதனால தான் அவரை சுவாமின்னு நாம கூப்பிடுகிறோம். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எல்லாம் ஸ்வம்னு பேரு, அவருக்கு சுவாமின்னு பேரு. ஸ்வம்னா உடைமை, அவருக்கு உடையவர்னு பேரு. அதனால தான் ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கநாதன் உடையவருங்கிற திருநாமத்தை கொடுத்தார். அந்த பேர் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கோ. பல பெயர்கள் ராமானுஜருக்கு, அதில் உடையவருங்கிறது ஒரு திருநாமம். இன்றைக்கும் உடையவர் சந்நிதி, ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னால் ராமானுஜர் சந்நிதி வாசல்ல பெருசா பலக வச்சிருக்கா, உடையவர் சந்நிதி. ஒரு குழந்தை கேட்டான், உடையவர் உடையவர்னா என்ன உடையவர்? எல்லாம் உடையவர் எவரோ அவர் உடையவர். ரங்கநாதன் என்ன பண்ணிட்டான், காஞ்சிபுரத்திலிருந்து வரத்துக்கு மனசே இல்லாமல் ராமானுஜர் திருவரங்கத்திற்கு வந்தார். ஏன்னா ரங்கநாதன் வலுக்கட்டாயமாக அவரை அழைத்து கொண்டான். வரச்சேவே கவலை தோய்ந்த முகத்தோட வந்தாரா? ஒரு குழந்தை கவலை தோஞ்ச முகத்தோட இருந்தா நாம் உடனே அதற்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாமா, ஒரு சாக்லேட்டை கையில் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறோம் இல்லையா?
அதை போல ரங்கநாதன் இந்த கவலை தோய்ந்த முகத்தை ரொம்ப சந்தோஷப்படுகிற முகமாக மாற்றுவது எப்படின்னு சிந்தித்தான். சரி, ஒரு பரிசு கொடுப்போம். என்ன பரிசு? நித்திய விபூதி செல்வம், லீலா விபூதி செல்வம், இவ்விரண்டையும் உமக்கு அதீனமாக்கினோம்னு சொல்லிட்டான். வைகுண்டத்தோட சாவியையும் உமக்கிட்ட கொடுத்துடுறேன், இந்த உலகத்தோட சாவி, இந்த சொத்தையும் உம்மிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன், இனிமே இவ்விரண்டிற்கும் உடையவர் நீரேன்னு சொன்னான். அதனால தான் அவருக்கு சுவாமி உடையவருங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அப்போ ஆன்மாங்கிறது உடைமை பொருள், இதற்கு உடையவனாக இருக்கிறவன் பகவான் லக்ஷ்மிபதியான நாராயணன். ரெண்டு விஷயம் தெரிஞ்சுட்டோம். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சாச்சு. நான்னா ஆத்மாதான். நான்னா ஆத்மா, ஆனால் நான் என்னுடையவன் அல்லேன், நான் பரமாத்மாவினுடைய சொத்து. அந்த பரமாத்மா யாரு? லக்ஷ்மிபதியான நாராயணன். அடுத்தது நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னால் அவரை அடையும் வழி யாது, அதை தெரிஞ்சுக்கணுமே. எந்த வழியா போனா அவரை நாம பிடிச்சுடலாம்? பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரங்கள் பல வழிகளை காட்டுறது. ஆனால் அந்த வழிகள் எல்லாம் சரியான வழிகள் ஆகாது. எது சரியான வழி? தானே வழின்னு தானே சொல்லியிருக்கார் பெருமாள். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. திருவேங்கடமுடையான் திருமலையிலே நின்று காட்சி தருகின்ற கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அவர் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்கோ. ஒரு கரத்தை இப்படி வச்சுருப்பார், ஒரு கரத்தை அப்படி கீழ் நோக்கி காட்டுபவரை போல இருக்கார். இதை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னால் கண்ணன் சொன்ன கீதை நினைவிற்கு வர வேண்டும். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, என்னிடம் வா, என் திருவடிகளையே பணிவாயாக அப்படின்னு கீதையில கண்ணன் எதை சொன்னானோ அதை அப்படியே அபிநயிச்சு காட்டுறா போலத்தான் திருமலையப்பன் வெங்கடேச பெருமாள் நிற்கிறார். அப்ப அவரை அடைவதற்கு அவரே வழியாக இருக்கிறார். இது மூன்றாவதாக நான் தெரிந்து கொள்கிற விஷயம். நாலாவது என்னன்னு கேட்டால், அவ்வளவு சுலபமா அடைஞ்சிட முடியுமா? எத்தனையோ ஜென்மங்களாக பல பல பாபங்களை செய்து வைத்திருக்கிறேன். பாபங்களை போக்கி கொண்டுதானே பகவான் இடத்துல போகணும். ஏன்னா இத்தனை பாபங்களோட போனால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? பக்கத்திலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர், அதனால ஆண்டாளை பற்றி சொல்லாத இருக்க முடியுமா? ஆண்டாள் திருப்பாவைன்னு பாடியிருக்கா. அதில் 5வது பாசுரம் மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனைங்கிற பாசுரம். அந்த பாசுரத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுந்தது. பல கேள்விகள் எழுப்பப்பட்டு அதற்கு விடையாகத்தான் அந்த பாசுரமே பிறந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். என்னன்னு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த பெண்கள் எல்லாம் கண்ணனை நாடி செல்வதாக தீர்மானித்து விட்டார்கள். நாம் ஒரு நோன்பை அனுட்டிக்க போகிறோம், நேர கண்ணனை போய் பார்க்க போகிறோம், அவர்கிட்ட கைங்கரியமாகிற பரிசை பெறப்போகிறோம் தீர்மானிச்சுட்டா. அப்போ ஒரு பெண் பிள்ளை கேட்டா, நாம் எத்தனையோ ஜென்மங்களாக பல பல பாபங்களை செய்து வைத்திருக்கிறோம், நாம் இப்போ திடுதுப்புன்னு கண்ணன் கிட்ட போயிட்டா அவர் அனுகிரகம் பண்ணுவரா? சந்தேகம்தான். சரி, அப்போ என்ன பண்ணலாங்கிற அப்படின்னு மற்ற பேரெல்லாம் கேட்டா. அதுக்கு அவ பதில் சொல்றா, முதல்ல பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும், அப்புறம்தான் கண்ணங்கிட்ட போகணும். இது சரியாத்தான் படும், கேட்கும்போது உங்களுக்கு கூட சரியாத்தான் படும். முதல்ல பாபங்களை எல்லாம் கழுவிக்கொண்டு நாம் தூய்மையானவர்களாக ஆகிக்கொண்டு அதுக்கு மேலத்தான் பகவானிடத்திலே போக வேண்டும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, அந்த பாபங்களை நீங்கள் எங்கனம் கழுவிக்கொள்வீர்கள்? அதுக்கு பதில் என்ன தெரியுமா கிடைக்கும்? பகவான் கிட்ட போனாத்தான் பாபங்கள் போகும். முதல்ல நான் என்ன சொன்னேன்? பாபங்களை போக்கி கொண்டு பகவானிடத்துல போகணும்னு. சரி, பாபங்களை எப்படி போக்கிக்கிறது? அவர்கிட்ட போனாத்தான் சுவாமி பாபங்கள் போகும். இல்லை இல்லை, முதல்ல பாபங்களை அழிச்சிக்கணும், அப்புறம் அவர்கிட்ட போகணும். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நீச்சல் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். சரின்னு அவரை அழைச்சிட்டு ஒரு நீச்சல் குளத்துக்கு போனேன். கையை பிடிச்சிட்டு இருந்தவன் அவரை பார்த்து சொன்னேன், அப்படியே இறங்கு தண்ணி இல்லைன்னு. அதெல்லாம் முடியாதுன்னு, நீச்சலே நான் கற்றுக்கல, அதுக்கு தானே வந்திருக்கோம், இறங்குன்னு. அவர் சொன்னார், இல்லை இல்லை, முதல்ல தரையில் நீந்துவதற்கு பழகி கொள்ள வேண்டும், அப்புறம்தான் நான் தண்ணியிலேயே காலை வைப்பேங்கிறார். ஐயோ, அது ஒரு நாளும் முடியாது. நீ தரையில் நீச்சல் கற்றுண்டெல்லாம் போய் தண்ணியில் இறங்க முடியாது. நீச்சல் கற்றுக்கணும்னா தண்ணியில் இறங்கித்தான் ஆகணும். பாபங்களை கழுவிக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் பரமனை பணிந்தாக வேண்டும், வேற வழியே கிடையாது. நான் பாபங்களை போக்கிண்டு அவர்கிட்ட போறேன்னு சொல்ல முடியாது. அப்ப பகவான் தான் உபாயமாக இருக்கிறார். அவரை அடைவதற்கு பல தடைகள் நம்மிடத்திலே பாபங்களாகிற தடைகள் இருக்கக்கூடும். அந்த தடைகளை நாம் எங்கனம் வெற்றி கொள்வதுன்னா, நம்ம முயற்சியினால நம்ம பாபங்களை நாம ஒரு நாளும் போக்கிக் கொள்ள முடியாது. அவருடைய அருள்ங்கிறது இருக்கு பாருங்கோ, அந்த அருள் என்னும் ஒள்வாள் உருவி நம்முடைய பாபங்களை எல்லாம் அவர் அழித்து கொடுக்கிறார். இது 4வது விஷயம்.
ஐந்தாவது ரொம்ப முக்கியமான கேள்வி, இங்கேருந்து நான் அவர்கிட்ட போயிட்டேன் சுவாமி, அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தரை நான் கூப்பிட்டுட்டோ, இங்கே வாங்கோ, இப்போவே கிளம்பி நீங்கள் சிவகாசிக்கு போங்கோ, இப்போவே கிளம்பி நீங்கள் விருதுநகருக்கு போங்கோ, இப்போவே கிளம்பி சென்னைக்கு போங்கோன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்கோ. நீங்கள் பொறுமையாக என்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்கோ, நாங்கள் ஏதோ நீர் பேச வந்திருக்கீரேன்னு வந்திருக்கோம், கேட்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களை கூப்பிட்டு விருதுநகருக்கு போ, சிவகாசிக்கு போ, சென்னைக்கு போன்னு நீர் சொல்கிறீர். போகிறத பற்றி கூட பிரயோஜனம் ஒரு பிரச்சனையும் இல்லை சுவாமி, போயிட்டு வரோம். ஆனால் என்ன பிரயோஜனத்துக்காக போகணும்னு சொல்லும், என்ன காரியத்துக்காக நாங்கள் போக வேண்டும்? உங்களுக்கு அங்கேருந்து ஏதாவது நாங்கள் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கா, இல்லை அங்கே போனால் எங்களுக்கு ஏதாவது கிடைக்க போகிறதா? நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் சிவகாசிக்கு போங்கோ, விருதுநகர் போங்கோ, சென்னைக்கு போங்கோன்னா அதெல்லாம் நாங்கள் போகிறதா இல்லை சுவாமி. போனால் என்னன்னு சொல்லும், போகிறதா வேண்டாமான்னு அப்புறம் சொல்கிறோம். இதைத்தான் நீங்களும் சொல்லுவீர்கள், நானும் சொல்லுவேன். அப்போ வைகுண்டத்துக்கு போகணும்ன்றாலே அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வைகுண்டத்தில் என்ன இருக்கும் சுவாமி? பெரிய பெரிய மால்லாம் கட்டி வச்சிருப்பாளா? நிறைய மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் எல்லாம் அங்கே இருக்குமா? நல்லா ஓஹோன்னு குழந்தைகள் விளையாடுறதுக்கு வாட்டர் பார்க்கு, தீம் பார்க் எல்லாம் வச்சிருப்பாளான்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு, சுற்றி பார்க்கறதுக்குன்னெல்லாம் நாம் அங்கே போகிறதாக நினைக்கவே இல்லை. அங்கே எல்லாம் உண்டு, சோலைகள்லாம் உண்டு. அதுக்குன்னு தியேட்டர்லாம் இருக்குமான்னு கேட்காதீங்கோ, சோலைகள்லாம் இருக்கும் நிச்சயமாக. பெரிய நீர்நிலைகள் எல்லாம் இருக்கும், அருவிகள் எல்லாம் இருக்கும், ஒன்றும் குறைவே கிடையாது. அங்கே எதற்காக போகணும்னால் எப்போதும் தொண்டுகளை செய்வதற்காகத்தான் போக வேண்டும். இது அஞ்சாவதாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ என்னை அறிகிறேன், பரமனை அறிகிறேன், அடையும் உபாயம் வழி அவனே என்று அறிகிறேன். அவனை அடைவதற்கு தடையாயிருக்கிற பாபங்களாகிற அந்த விரோதி வர்க்கம், அது அத்தனையும் அவன் அருளாலே நான் தள்ளுகிறேன், கழித்து கொள்ளுகிறேன். அவனை கிட்டி அவன் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுகிறேன். இந்த அஞ்சத்தான் அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவார்கள். நீங்க எந்த உயர்ந்த நூலை படித்தாலும், அது ஸ்ரீராமாயணமாகட்டும், ஸ்ரீபாகவதமாகட்டும், மகாபாரதமாகட்டும், திருவாய்மொழியாகட்டும், அது எந்த நூலாக இருந்தாலும் சுத்தி சுத்தி இந்த 5 விஷயங்களைத்தான் பேசிக்கொண்டிருக்கும். அப்ப நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் உடைமை, அவன் உடையவன். தெரிஞ்சு போச்சா? அப்போ உடைமையை காப்பாற்றுவதுங்கிறது யாருடைய பொறுப்பு? உடையவனுடைய பொறுப்பு. இதோ 2 மொபைல் ஃபோன் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஒன்று கீழே இதோ இங்கே வச்சிருக்கேன், ஒன்று இந்த மேசைக்கு மேலே வச்சிருக்கேன். போகிறச்சே மறக்காத நான் தானே எடுத்துன்னு போறேன். நான் ஒன்றை மறந்து விட்டு அப்படி இறங்கி போனேன்னா இந்த மொபைல் என்னை கூப்பிடுமா? சுவாமி, காஞ்சிபுரத்துலேருந்து உம்ம கூட தானே வந்தேன், இப்படி உபன்யாசம் முடித்த உடனே மறந்துட்டு போறீரே, நீர் வண்டி ஏறினப்புறம் என்னத்தான் தேடுவீர், அதனால் என்னை மறந்துட்டு போகிறது நன்னா இல்லை, என்னையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். அது சொல்லவே சொல்லாது. நான் தான் அவ்வளோ தூரம் போயிட்டேன்னா அப்படி திரும்பி பார்த்து, ஐயோ மொபைலை விட்டுட்டேன், இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஓட போகிறேன். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவரை எடுத்து கொடுன்னு சொல்ல போகிறேன். அவர் எடுத்து கொடுத்துட்டார், நான் வாங்கிட்டேன். நான் மொபைலை பார்த்து கேட்டேன், போயின்னு இருக்கேனே, நீ கூப்பிட்டு சொல்ல வேண்டாமா? என்னை மறந்துட்டு போறீரேன்னு கேட்க வேண்டாமான்னா அதெல்லாம் என் வேலை கிடையாது. ஒருவேளை அது பதில் சொன்னால் என்ன தெரியுமா சொல்லிடும்? அதெல்லாம் என் வேலை கிடையாதுன்னு விடும். என்னை பார்த்து கொள்ள வேண்டியது உம்முடைய பொறுப்பு. இந்த மோதிரம் எல்லாம் போட்டுருக்கேன், செயின் போட்டுருக்கேன்னு நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒருபோதும் என்னை பார்த்துக்கோன்னு சொல்லாது. உடைமைங்கிறது தன்னை ஒருபோதும் ரட்சித்து கொள்ளாது. உடையவன் தான் ரட்சிக்க வேண்டும். வீட்டிலேருந்து வந்திருக்கோம்னா பூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் வந்திருந்தா பூட்டிட்டு வந்திருப்பா. இல்லை சில பேர் வீட்டில் இருக்கான்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. வந்த பிற்பாடும் அவர்கள் பேரில் ஒரு அவநம்பிக்கை இருந்ததுன்னா, ஐயோ அது பூட்டினாலோ இல்லையோ தெரியலையே, எங்கேயோ பராக் பார்த்துன்னு உட்காந்துருக்க போறாளேன்ற கவலையெல்லாம் வந்துடும். அப்போ மொத்தத்தில் நாமத்தான் உடைமைகளை பார்த்து கொள்ள வேண்டும். எங்கே போனாலும், எந்த கல்யாண மண்டபத்துக்கு வேணாலும் போங்கோ, ஆங்காங்க எழுதி வச்சிருப்பா, உங்கள் உடைமை பொருள்களுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது, நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ நீங்கள் எதுக்கு தான் பொறுப்புன்னா, 2 நாள் உபயோகப்படுத்துறீங்கோ, அதுக்கு என்ன வாடகையோ அந்த கட்டணத்தை கட்டிட்டு போங்கோ, அதுக்கு தான் நாங்கள் பொறுப்பு அப்படின்னு விடுவா. அப்போ உங்கள் உடைமைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, ஆன்மாவிற்கு பகவான் தான் பொறுப்பு. இதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் அவதாரங்களையே செய்கிறார். நமக்காக எப்போதும் உழைக்கிறவர் யாருன்னு கேட்டால், பகவானை தவிர இன்னொருத்தரை நம்மளால காட்டவே முடியாது. எப்போதும் நம்முடைய நினைப்புத்தான். அவர் எப்போதும் நமக்காகவே உழைக்கிறார், நம்ம பற்றியே கவலைப்படுகிறார். நாம் அப்பப்பத்தான் அவரை நினைப்போம், அவர் எப்பவும் நம்மத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா ரொம்ப ஆச்சரியமாக கிடந்த நிலையில் பகவான் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, ஏன் படுத்துட்டு இருக்காருன்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல பேருக்கு தெரியாது. ஏதோ போவா சேவிச்சுட்டு வந்துடுவா. ஏன் படுத்துட்டு இருக்காருன்னா அவருக்கு என்ன முடியலையோ படுத்துட்டு இருக்காருன்னு விடுவா. இது என்ன சரியான பதில்? அது அவருக்கு முடியாத படுத்துட்டு இருக்காரா? ஒரு முடிவோட படுத்துட்டு இருக்கார். முடியாத படுத்துட்டு இருக்கிறதுக்கும் முடிவோட படுத்துட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. என்ன முடிவோடு இருக்கார்னால், அவர் வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டார்,
வர வழியில திருமலையிலே நின்றார். அதே பெருமாள் தான். வைகுண்டத்திலிருந்து வந்தவர் சற்று திருமலையிலே நின்றார். அங்கிருந்து வந்தவர் திருவரங்கத்திலே கிடந்தார். கிடந்ததோர் கிடக்கை. பல திருத்தலங்கள்ல பகவான் நின்ற திருக்கோலத்தில் இருப்பார், பல இடங்கள்ல வீத்திருந்த திருக்கோலத்தில் இருப்பார். ஆனா படுத்த நிலையிலே அவர் சேவை சாதிக்கிற அழகு இருக்கு பாருங்கோ, அதை எங்கும் நம்மாலே நிச்சயமாக உணர முடியாது, ரசிக்க முடியாது. படுத்துட்டு இருக்கிற நிலையில அத்தனை அழகு. அது திருக்குடந்தைக்கு போனால் ஆறாவமுத பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக சயனிச்சுருக்கார். தில்லை திருச்சித்திரக்கூடத்தில் கோவிந்தராஜ பெருமாள் சயனிச்சுருக்கார். திரு எவ்வளூர்னு போங்கோ வீரராகவ பெருமாள், திருக்கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாள், திருப்புல்லாணிக்கு போனால் தர்பசயன ராமர், சொல்லிக்கொண்டே போகலாம். திரு இந்தளூருங்கிற க்ஷேத்திரம், அங்கும் பரிமள ரங்கநாதன் படுத்தபடி சேவை சாதிக்கிறான். கொள்ளை அழகு பெருமாள். இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஏன் படுத்துட்டு இருக்காருன்னு ஒரு கேள்வி வந்தது. ரொம்ப அழகாக பதில் சொன்னா, இந்த சம்சாரத்தை கிழங்கோடு பறித்து வைகுண்டத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும்னு பகவானுக்கு அபிப்பிராயம். நம்மளையெல்லாம் கூப்பிடுறாராம், நீங்கள்லாம் வாங்கோ வாங்கோ, இங்கே இருந்து ஏன் கஷ்டப்படுகிறீர்கள், வைகுண்டத்தில் ஒரு கஷ்டமும் கிடையாது, சௌக்கியமாக இருக்கலாம்னு கூப்பிட்டு பார்க்குறார். நின்று கொண்டே கூப்பிட்டார். நாம் யாரும் கூட போகிறதா தெரியல. உட்கார்ந்து அழைத்து பார்த்தார். அப்பவும் பெருசாக கூட்டம் ஒன்றும் இங்கேருந்து பேரலை. கடைசியில் படுத்தே விட்டார். என்ன சொல்லிட்டார் அவர்? நீங்களா நானா பார்த்து விடுகிறேன், மொத்த பேரையும் இங்கே இருந்து என்றைக்கு நான் அழைத்து கொண்டு போகிறேனோ அன்றைக்குத்தான் நான் இங்கிருந்து புறப்படுவேன் அப்படின்னு கங்கணங்கட்டி கொண்டுதான் திருவரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதன் படுத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சின்ன வயசுல ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே அந்த மணல் வெளின்னு உண்டு. அத்தியன உற்சவம் பகல் 10 ராப்பத்தெல்லாம் நடக்கிறது பாருங்க. 1000 மண்டபத்திற்கு முன்னே திருமுத்தவெளி மணல் வெளின்னு சொல்லுவார்கள். அந்த இடத்துல நாங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தோம். யாரோ ஒரு பெரியவர் உற்சவர் புறப்பாடு எப்போன்னு கேட்கறதுக்கு பதிலாக தவறுதலாக மூலவர் புறப்பாடு எப்போன்னு கேட்டார். பக்கத்தில் இருக்கிற ஒரு அன்பர் ரொம்ப அழகா பதில் சொன்னார். அது இன்று போல என் காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. அவர் அழகா பதில் சொன்னார், உற்சவருக்கு தான் இப்போ புறப்பாடு, மூலவர் புறப்பாடு நாமெல்லாம் புறப்பட்ட பிற்பாடு தான்னார். ஏன்னா அதுக்கு தான் அவர் படுத்துட்டு இருக்கார். எல்லாரையும் அழைச்சிட்டு வைகுண்டம் போனப்புறம்தான் நான் எழுந்து கொள்வேன்னு படுத்திருக்கிறான் பெருமான். அப்ப நம்மை பெறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அடியன் அடிக்கடி சொல்றது உண்டு, சரணாகதி சரணாகத்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கோ. சரணாகத்தின்னா நாம என்ன பண்ணணும்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார். இந்த கேள்வியே தப்புன்னு நான். ஏன்னா சரணாகத்தின்னா நாம எதுவும் பண்ணவே வேண்டாம், அதுதான் சரணாகதி. சரணாகத்தின்னா நான் என்ன பண்ணணுங்கிற பாருங்கோ, நீ ஒன்றும் பண்ணாதேங்கிறார் பெருமாள், அதுதான் சரணாகதி. ஆனால் புத்திசாலியாக இருக்கிறவர் நியாயமாக ஒரு கேள்வி கேட்கணும். ஏதாவது ஒன்று செஞ்சாத்தானே சுவாமி ஏதாவது ஒன்று கிடைக்கும். இப்போ இங்கே வரணும்னு சொன்னால் இங்கிருந்து முறையான அழைப்பு எனக்கு விடுக்கப்பட்டது. அது ரொம்ப முன்னாடியே விடுக்கப்பட்டது. அதை முக்கியமாக சொல்லணும். 4-5 மாதங்களுக்கு முன்னமேயே இந்த மாதிரி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி நீங்கள் ராஜபாளையத்திற்கு வர முடியுமா அப்படின்னு என்னிடத்துல கேட்கப்பட்டது. அடியன் பொதுவாக கொஞ்சம் பெரும்பாலும் வீட்டிலேயே இல்லாதவன், இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருக்கிறவன். இதில் வடதேசங்களுக்கு வேற அதிகம் போக வேண்டியிருக்கும். இதனடா அதை 4-5 மாதம் முன்ன கேட்கிறார்கள்னு சொன்னால் நாம் அப்போ இருக்கமா இல்லையான்னு தெரியலையேன்னு ஒரு குழப்பத்தோடே இருந்தாலும் அழைக்கிறவர்களுடைய மாண்பையும் பண்பையும் நன்கு அறிந்தவன் நான். அதனால நான் பார்த்தேன், ஐயோ ராஜபாளையத்துக்கு ஏற்கனவே 2 தடவை வந்திருக்கேன். இங்கே பல பேர் அடியனை அறிந்தவர்களாகவும் நீங்கள் இருக்கக்கூடும். ஏற்கனவே 2 தடவை வந்திருக்கேன். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பருகி கழித்தவன். அதனால் நன்னா தெரியும் இந்த ஊரை பற்றி. சில இடங்களுக்கு போனோன்னா ஐயோ அந்த ஊரா, திரும்ப போகிறதில்லேன்னு சில ஊர்களை வச்சுருப்போம். சில ஊர்கள்லாம் எப்போ கூட்டாலும் சரி போகணும்னு ஒரு அபிப்பிராயம் நமக்கு ஏற்படும். ஒன்றுமே வேண்டாம், இன்னைக்கு தானே வந்திருக்கேன், முதல் நாள் உபன்யாசம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் தான் வந்தேன், அது கூட கார்த்தால வரல. 3-3:15 மணிக்கு தான் வந்தேன். 3:15 6:30 மணிக்குள்ளாக என்னுடைய தோள்களை அலங்கரிக்கிற 3ஆவது மாலை இது. இது எவ்வளோ பெரிய அதிசயம்னு பாருங்க. 3:00 6:30 மணி இந்த மாலை வேளை 3 மணி காலத்துக்குள்ளாக 3 மாலைகளை நான் அணிந்து கொண்டு விட்டேன். அப்படின்னா உங்களுக்கு எத்தனை அன்பு, எத்தனை தடபுடலான வரவேற்பு. அது விமான நிலையத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதாகட்டும், பூரண கும்ப மரியாதை கொடுத்து அழைத்து கொண்டு வருவதாகட்டும், அதுக்கு மேலே இங்கே வரச்சே என்ன நாதஸ்வரம் என்ன தவில் என்ன, அது எனக்கு தானா வேற யாருக்காவதான்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது.
அத்தனை அன்போடும் அரவணைப்போடும் ஆதரவோடும் ஒரு ஆதரத்தோடு அழைத்து வந்தீர்களோ இல்லையோ, அப்போ இங்கே வருவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஆசையான மக்கள் அன்போடு இந்த உபன்யாசங்களை கேட்பதற்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்களோ இல்லையோ, இந்த மக்களை விட்டு விட்டு நாங்கள் எல்லாம் வேறு எங்கு செல்ல? இந்த கொரோனா காலம்னு வந்தது பாருங்க, அப்போ எங்கேயும் உபன்யாசமே இல்லை. எங்களுக்கெல்லாம் பேசலைன்னா பொழுதே போகாது. அதனால் சில பேருக்கு ஃபோன் பண்ணி அடி என்ன தெரியுமா சொன்னேன், நீங்கள் எங்களுக்கு சம்பாவனை பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை, நாங்கள் சம்பாவனை பண்ணுறோம், பேசுறதுக்கு எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தால் போதுமானது, ஏன்னால் பேசாதிருக்க போகாது. பேசிகிட்டே இருக்கிறவாளுக்கு பேசாமல் இருக்க முடியாது. சொல்கிறாளோ இல்லையோ, ஆடுற கால் வெறுமை இருக்குமான்னு கேட்குறாளோ இல்லையோ, அது ஆடிண்டு தான் இருக்கும். பாடுற வாய் பாடிண்டு தான் இருக்கும். பேசுகிற வாய் பேசிக்கொண்டு தான் இருக்கும். மொத்தத்தில் சத்சங்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பகவான் நம்மிடத்துல அன்புடையவன்னு சொல்லி கொண்டிருந்தேன், நம்ம அத்தனை பேரையும் வைகுண்டத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றுதான் திருவரங்கத்திலே கிடக்கிறான் அப்படின்னு சொன்னேன். எப்பவும் நம்மளை பற்றித்தான் சதா சர்வ காலமும் அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். இவர்களை என்னென்ன யுக்திகளை செய்து கூட அழைத்து கொண்டு போகலாகும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கார். முதல்ல ஆத்மாவிற்கு சரீரத்தை கொடுத்தார், அப்புறம் சாஸ்திரங்களை கொடுத்தார், அப்புறம் தானே அவதாரங்களை செய்தார். இப்போ வரிசையா சொல்றேன். ஆன்மா இருக்கு, கணக்கில்லாத ஆன்மாக்கள், எண்ணில் பல்லுயிர்னு சொல்லுவார்கள். எத்தனையோ ஆன்மாக்கள் நாம் அப்பப்போ பார்த்தோன்னா கீழே ஏதோ ஒன்று ஊர்ந்து ஒரு சிறிய ஒரு பூச்சி அது இப்படி போயிட்டே இருக்கும். முன்ன பின்ன அதை நாம் பார்த்தே இருக்க மாட்டோம். நமக்கு திடீர்னு என்ன தெரியுமா தோணும், இந்த மாதிரி ஒரு பூச்சி பார்த்ததே கிடையாது, இதுக்கு என்ன பேரோ தெரியலையேன்னா இன்னமும் பெயர் கூட வைக்கப்படாத பல உயிரினங்கள் இருக்கின்றன. ஏன்னா யாருக்கும் இருக்கிறதே தெரியாது, எவனோ ஒருத்தன் 2 பேர் தான் பார்த்துருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பல உயிரினங்கள் உண்டு. அப்போ எண்ணில் பல்லுயிர், பாக்கியத்தினால நமக்கு இந்த சரீரம் கிடைச்சுடுத்து. கீழே சொன்னேன் இது கிடைப்பது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லிட்டேன். பகவான் சரீரத்தை கொடுத்தார். ஏன் சரீரம் கொடுத்தீர்னு கேட்டா அவர் சொல்றார், கைகள் இருந்தாத்தானே நீ கை கூப்புவாய், கால்கள் இருந்தாத்தானே நீ ஓடி வருவாய் என்னிடத்திலே, நாக்க கொடுத்துருக்கேன் என்ன நன்னா ஸ்தோத்திரம் பண்ணு, காதை கொடுத்துருக்கேன் என்னை பற்றி நன்னா கேளு. நாம் இதெல்லாம் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பண்ணோம். எதற்காக சரீரம் வழங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்ளாமல் மனம் போனபடி வாழ்ந்தோம். அப்போ பகவான் பார்த்தார், இவன் ஏன் இப்படி இருக்கா, சரி சாஸ்திரங்களை கொடுப்போம், அப்பத்தான் நல்லது கெட்டதை தெரிஞ்சுப்பா அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தார். நான் அதை பார்த்துட்டு பொய்யே பேசாதே, எப்போதும் உண்மையே பேசு, திருடாதே, இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் கேட்கறதுக்கு நன்னா இருக்குப்பா. நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் அனுட்டிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். நீ நடக்காத விஷயங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லி வச்சிருக்க. அப்பத்தான் பகவான் என்ன தெரியுமா சொன்னார், நானே பிறந்து அதன்படி நடந்து காட்டுகிறேன்னார். நீ நடக்கவே முடியாதுன்னு சொல்லாதே, உனக்கு நடப்பதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு, நான் பிறந்து நடந்து காட்டுகிறேன் அப்படின்னு அவதாரங்களை எல்லாம் செய்தார். அவதாரங்கள்னு சொன்னால் மேலிருந்து கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம். அவதாரம்ங்கிற சொல்லுக்கு மேலிருந்து கீழே இறங்கி வருதல். இதோ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே ஒரு 3-4 படி இருக்கு, முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தேன்னா சுவாமி என்ன ஆச்சரியமா அவதாரம் பண்ணிருப்போ, பேசிட்டு கீழே இறங்கி வந்திருக்கீரே, அது அவதாரம் தான். மேலேருந்து கீழே வந்தா அவதாரம் தான். ஆனால் வெறுமனே மேலிருந்து கீழே இறங்கி வரத்த அவதாரம்னு சொல்ல மாட்டா. ரொம்ப பெரியவரா இருக்கிறவர் தான் பெரியவருங்கிறத துளியும் மனசிலே கொள்ளாமல் சிறியவர்களோடும் கலந்து பழகுகைங்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் அவதாரம். அவர் எத்தனை பெரியவர், ஆனால் தாம் பெரியவர்னு ஒருபோதும் நினைத்து கொள்ள மாட்டார். கீழே வந்துருவார், நம்ம பக்கத்தில் அமருவார், நம்ம தோளில் கை போட்டுப்பார், நீதான் எனக்கு உற்ற நண்பன்னு சொல்லுவார். ஒரு குஹன்கிற ஒரு சாதாரண வேடனோட பெருமான் பழகி இருக்கிறார். எத்தனை பேரோடு அந்த மாதிரி பழகி இருக்கார் பெருமாள். அந்த மேன்மை குணம் அதை மறைத்து கொண்டு அதை பாராட்டாமல் தன்னுடைய எளிமையை பெருமான் காட்டுகிறான் பாருங்கோ, அதுதான் அவதாரத்திற்குண்டான சிறப்பு. பெருமான் அவதாரங்களை செய்கிறான். ரொம்ப பெரியவர், பரத்வம்னு சொல்லுவார்கள். பரத்வம்னா மேன்மைங்கிறது அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரியுறா போல சொல்றேன். நம்மாழ்வார் ரொம்ப அழகா பாடினார், ஈசன் வானவர்க்கு என்பனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறையொன்னுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். ஈசன் வானவர்க்கென்பனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. நம்மாழ்வார் என்ன தெரியுமா சொல்லிட்டார், பகவான் இருக்கானே திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்காரே, எல்லா தேவதைகளை விடவும் பெரியவர், அவரை காட்டிலும் பெரியவர் யாருமே கிடையாது. ஆனா இது அவனுக்கு ஒரு பெருமையான்னு கேட்டுண்டார். இதுதான் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. இது அவனுக்கு ஒரு பெருமையா, எல்லார காட்டிலும் பெரியவன், இது ஒரு பெருமையான்னார்.
ஏன் சுவாமி அது பெருமை தானே சுவாமி, எல்லார காட்டிலும் பெரியவர்னு சொன்னால் அதை பெருமை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னால் ஆழ்வார் இப்படி தலையசைச்சுட்டார். இல்லை இல்லை, அது பெருமை கிடையாது. அவனுக்கு எது பெருமைன்னு நான் சொல்றேன். எல்லார காட்டிலும் பெரியவனாக இருந்து வைத்தும் தாழ்ந்தவனான என்னிடத்திலே அன்போடு இருக்கிறான் பாருங்கோள், அதனால தான் அவனுக்கு பெருமைன்னு விட்டார். அத்தனை பெரியவனாக இருந்து வைத்தும் அதை பாராட்டாமல் நீசனேன் நிறையொன்னுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதி, என்னிடத்திலே எத்தனை அன்பு. அப்ப பகவான் அன்பர்களுக்காகவே அவதாரங்களை செய்கிறான், வந்து பிறக்கிறான், அன்பர்களை ஆட்கொள்ளவே அவதாரங்களை செய்கிறான். இதை நஞ்சியருங்கிற ஆச்சாரியர் ரொம்ப அழகா சொல்றார். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அபச்சாரம் பொறாமை. அழகா முடிச்சுட்டார். பகவான் எதற்காக அவதாரங்களை செய்தான்னால், நீங்கள் பகவானிடத்துல எத்தனை துவேஷம் பாராட்டினாலும், நன்ன கேட்டுக்கோங்க, இறைவனிடத்திலே எத்தனை நீங்கள் பகைமை உணர்வு கொண்டிருந்தாலும் உங்களை தனக்கு விரோதியாக அவன் கருதவே மாட்டான். ஆனால் அவனுடைய அடியவர்களிடத்திலே நீங்கள் விரோதம் பாராட்டுவீர்களாகில் உங்களை பெருமான் விடவே மாட்டான். அவ்வளவுதான் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்களுக்கும் பகவானுக்கும் ரொம்ப அழகான ஒரு தொடர்பு உண்டு. பக்தர்கள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு யாராவது விரோதிகள் உண்டான்னு கேட்டா, ஐயோ எல்லாம் பகவானோட படைப்பு, எங்களுக்கு யாருமே விரோதியே கிடையாதுன்னு விடுவா. உடனே அவளை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு இந்த கம்சன் பிடிக்குமா, ராவணன் பிடிக்குமா, துரியோதனன் பிடிக்குமான்னா, ஐயோ அந்த பாவிகளை பற்றி சொல்லவே சொல்லாதீங்கன்னு காதை பொத்திப்பா. ஏன் சுவாமி இப்போதானே நீங்கள் சொன்னீங்க விரோதிகள் உண்டான்னு கேட்டால் யாருமே விரோதி கிடையாது, எல்லாம் பகவானுடைய படைப்பு தான்னு சொன்னீங்கோ. கம்சன் துரியோதனன் ஹிரண்யன்லாம் சொன்ன உடனே காதை பொத்தி கொள்கிறீர்களேன்னா, கம்சன் பக்தர்களை ஏதாவது பாடாப்படுத்தினானா, அதாவது ஆழ்வார்களை ஏதாவது பாடாப்படுத்தினானா? இப்போ உங்களுக்கெல்லாம் கம்சன் பிடிக்குமான்னா, சுவாமி என்ன சுவாமி கம்சன் பிடிக்குமாங்கிறது ஒரு கேள்வியா சுவாமி? யாருக்கு சுவாமி கம்சனை பிடிக்கும்? கண்ணன் பிடிக்குமான்னு கேட்டால் கேட்கறதுக்கு எவ்வளோ நன்னா இருக்கு. கம்சன் பிடிக்குமா, துரியோதனன் பிடிக்குமான்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு அடியோட நன்னாவே இல்லை சுவாமி. அந்த மாதிரிலாம் கேட்காதீங்கோ அப்படின்னு நீங்களே சொல்லிவிடுவீங்கோ. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், கம்சன் உங்களோடதை எதை பறித்து கொண்டான்? உங்களுக்கு என்ன தீமையை அவன் செய்து விட்டான்? துரியோதனன் ஏதாவது உங்க சொத்துல பங்க கேட்டானா? ஹிரண்யன் உங்களை ஏதாவது பாடாப்படுத்தினானா? அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவள்லாம் இருந்து கிளம்பி போயாச்சு. எங்களுக்கு அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எங்களுக்கு அவர்களை தெரியாது, அவர்களுக்கு எங்களை தெரியாது. அப்புறம் எதற்கு இத்தனை பகைமை உணர்வு உங்களுக்கு? நீங்கள் ஏன் கம்சனை வெறுக்கிறீர்கள், நீங்கள் ஏன் துரியோதனனை வெறுக்கிறீர்கள்னா ஒரே பதில் என்ன தெரியுமா சொல்லிடுவீங்க? எங்க பெருமாளை எத்தனை பாடாப்படுத்தியிருக்காவா? பக்தர்கள் என்ன சொல்லிடுவா? எங்க பெருமாளை அவர்கள் ரொம்ப படுத்தி இருக்கிறார்கள், எங்கள் பெருமானை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அதனாலே பெருமானை எவ்வவர்கள் விரோதிகளாக கருதுகின்றார்களோ அவர்கள் எங்களுக்கும் விரோதிகள், அவர்கள் தான் எங்களுக்கு விரோதிகள். இதை நாம சொல்லிடுறோம். பகவான் கிட்ட போய் கேட்டேன், உனக்கு யாராவது விரோதி உண்டான்னா, அது எப்படிப்பா எனக்கு விரோதி இருக்கான்னு நான் சொல்லுவேன்? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். அப்போ உனக்கு விரோதியே கிடையாதா? உனக்கு இந்த தீயவர்களை எல்லாம் பார்த்தால் பிடிக்குமா? பக்தர்களை நலிபவர்களை கண்டால் பிடிக்குமான்னா பொறுத்துக்கவே மாட்டேன்னார் பெருமாள். என்ன வெசாலும் நான் கேட்டுக்கொள்வேன். ஆனால் என்னுடைய பக்தர்களிடத்திலே ஒருவன் அபராதங்களை செய்வான்னு சொன்னால் பொறுக்ககில்லேன் அப்படின்னு விட்டார். அப்ப நமக்கு யார் விரோதி? பெருமானுடைய விரோதிகளே நமக்கு விரோதி. பகவானுக்கு யார் விரோதி? நம்மை எவ்வவர்கள் விரோதிகளாக கருதுகின்றார்களோ அவர்களை பெருமான் தன்னுடைய விரோதியாக எண்ணுகின்றான். இதை கூறத்தாழ்வான்கிற ஆச்சாரியர் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை பார்த்து ரொம்ப அழகா சொல்றார். யதபராத சஹஸ்ரம் அஜஸ்ரஜம் துவை சரண்ய ஹிரண்ய உபாவகத்து வரத தேன சிரம் துவம் அவிக்ரியா விகிருதிமர்பக நிர்பஜனாதகான்னு ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இரணியன் உனக்கு நெடுநாள் பகைவன். நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு தான் நரசிம்மாவதாரம்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வராகாவதாரம் வாமனாவதாரம் பார்த்தாக வேண்டும். இருந்தாலும் அவதாரத்தோட பிரயோஜனத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? ஏன் வருகிறாருங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இது ரொம்ப முக்கியம். கூறத்தாழ்வான் சொல்றார், இரணியன் உனக்கு பழம் பகைவன். ஆனால் அப்பெல்லாம் இரணியனை ஏதும் பகவான் செய்யவே இல்லை. ஆனால் எப்போதிலிருந்து பிரகலாதனை அவன் துன்புறுத்த தொடங்கினானோ அப்போதிலிருந்து பொறுக்க இல்லாதவனாய் அந்த பிரகலாதனுக்காகவே அவதரித்து இரணியனை முடித்திட்டான் பெருமான். அதைத்தான் கூறத்தாழ்வான் சொல்றார். இதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரியறதுன்னா, அடியவர்களுடைய விரோதிகளே உனக்கு விரோதிகள். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஸ்லோகம். 3 முக்கியமான காரணங்களை பகவான் சொல்லுகிறான். ஏன் பிறக்கிறான்ங்கிறதுக்கு 3 காரணங்களை சொல்லுகிறான். முன்பொரு காலத்திலே நம்முடைய பாரத தேசத்தை ஆண்ட ஒரு வேற்று மத அரசர். அந்த அரசருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது மனசிலே. என்னன்னா,
இந்த இந்து கடவுள் அவருக்கு இன்னும் பெரிய சக்தியெல்லாம் உண்டுன்னு சொல்கிறா. ஆனால் ஓரொரு தடவையும் இந்த உலகத்திலே பிறந்து தான் தன்னுடைய காரியத்தை அந்த தெய்வம் சாதித்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சுவாரஸ்யமான கதை, நன்னா கேளுங்கோ. அந்த ராஜா மனசுல சந்தேகம் என்ன வந்துடுத்து, இந்து கடவுளுக்கு ரொம்ப பெரிய சக்தியெல்லாம் இவா சொல்றா, ஏதோ லக்ஷ்மிபதி நாராயணன் அவதாரம்லாம் பண்றாருன்னு சொல்றா. அத்தனை சக்தி இருக்கிற தெய்வம் இருந்த இடத்துல இருந்தே தன் காரியங்களை சாதித்து கொள்ளாதோ, திரும்ப திரும்ப பூமிக்கு வரணுமா? இது அவன் மனசுல இருக்கிற சந்தேகம். அதை ஒரு மதியூகியான மந்திரியின் இடத்துல கேட்டான். அந்த மதியூகியான மந்திரி அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அவர் சொன்னார், இதுக்கு எனக்கு பதில் தெரியும், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன், காலம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னுட்டார். காலம் ஓடியது. ராஜாவும் மறந்து போயிட்டான், இந்த கேள்வி கேட்டதை மறந்தே போயிட்டான். காலம் ஓடியது. ஒரு நாள் பெரிய படகை எடுத்துக்கொண்டு பெரிய கங்கை நதியிலே யாத்திரையாக அரசன் சென்று கொண்டிருந்தான். ஒரு படகுல இவன் உட்காந்துருக்கா, ராஜா உட்காந்துருக்கான். இன்னொரு படகுல அவனுடைய எண்ணில்லாத மனைவிமார்கள் பத்தினிகள்லாம் உட்காந்துருக்கா. இன்னொரு படகுல அவனுடைய கணக்கில்லாத பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்கா. இன்னொரு படகிலே ஒற்றர்கள்லாம் உட்காந்துருக்கா. இன்னொரு படகிலே மந்திரிகள்லாம் உட்காந்துருக்கா. இந்த மாதிரி ஒரு படகுகளுடைய சவாரிங்கிறது ரொம்ப அத்தியாச்சரியமாக ஒரு 50-100 படகுகள் போறா போல போயிட்டு இருக்கா. ராஜா அதில் ஒரு இருக்கையில் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கான் பாருங்கோ. அப்போ திடீர்னு அந்த மந்திரி, எந்த மந்திரியின் இடத்திலே உங்கள் கடவுளுக்கு சக்தி அதிகம் இருக்கும் போதும் அவர் ஏன் பிறந்தே காரியங்களை சாதித்துக் கொள்கிறார் என்று அரசன் கேட்டிருந்தானே, அந்த மந்திரி திடீர்னு என்ன பண்ணிவிட்டார், உரத்த குரலிலே கத்தத் தொடங்கினார். ராஜாவினுடைய அருமை பிள்ளை பட்டத்து இளவரசர் தவறுதலாக தண்ணீரில் விழுந்து விட்டார், மூழ்கி கொண்டிருக்கிறார்னு ஒரு குரல் கொடுத்தார் பாருங்கோ. ஒற்றர்கள்லாம் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்குன்னு குதித்தார்கள். பல மந்திரிகளும் குதித்தார்கள். ராஜா தானும் குதிச்சிருந்தான். கொஞ்ச நேரம் எல்லாம் தேடிண்டே இருக்கிறச்சே அந்த படகுலையே எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தார் அந்த பிள்ளையை வெளியில் எடுத்துன்னு வந்தார் மந்திரி. யாரும் பயப்பட வேண்டாம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அந்த குழந்தை பத்திரமாக இருக்கிறான், தண்ணீரில் விழவில்லை. சொன்னதுதான் தாமதம். ராஜாவுக்கு அத்தனை கோபம். வாளை உருவிக்கொண்டு அவன் கழுத்திலே வைத்து விட்டார். மந்திரி கழுத்தில் வச்சுட்டார். இதெல்லாம் ஒரு விளையாட்டா? ஒரு கடத்துல நான் எத்தனை பதபதச்சு போயிட்டேன் தெரியுமா, என் உசுரே போயிட்டு வந்தது அப்படின்னான் அரசன். மந்திரி சொன்னார், எனக்கு இப்போ மரண தண்டனை தான் விதிக்கப் போகிறீர், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, ஆனால் முன்பு நீர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது, அதை சொல்ல விடும்னார். என்ன கேள்வி அப்படின்னார் ராஜா. நீர் தான் கேட்டீரே, உங்கள் கடவுளுக்கு இத்தனை சக்தி இருந்தால் ஏன் திரும்ப திரும்ப அவதாரம் செய்தே தன் காரியங்களை சாதித்துக் கொள்ளுகிறான்னு கேட்டீரே. இப்போ உம்மிடத்துல ஒரு கேள்வி அரசே, உங்கள் பிள்ளை தண்ணீரில் விழுந்தான், தத்தளித்து கொண்டிருக்கிறான், மூழ்கி கொண்டிருக்கிறான்னு நான் சொன்னேன். எத்தனை வீரர்கள் தங்கள் இன்னுயிரையும் மதியாது அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக குதித்தார்கள். மந்திரிகள்லாம் குதிச்சிருந்தா நீர் நியாயமா என்ன பண்ணிருக்கணும், இத்தனை பேர் குதிச்சிருக்கா, அவள்லாம் காப்பாத்தாதையா நான் காப்பாற்ற போறேன், அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நீர் வெறுமனே இருக்க வேண்டியது தானே. ராஜா சொன்னான், அது எப்படி நான் வெறுமனே இருப்பேன், விழுந்தது என் பிள்ளை, ஆசை ஆசையாக நான் பெற்ற பிள்ளை, அதை காப்பாத்தாத என்னால் இருக்க முடியுமா? அவன் விழுந்தான்னு காதல விழுந்தது தான் தாமதம். நான் என்ன குதிக்கணும்னு பிளான் பண்ணிட்டா குதிக்கிறேன், அடுத்த கணம் அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நானா போய் விழுந்தேன். அப்ப மந்திரி சொன்னார், இதைத்தான் எங்கள் பெருமானும் செய்கிறார். அடியவர்களை ரட்சிப்பதற்காக அவர் கீழே இறங்கி வருகிறார். இருந்த இடத்திலிருந்து அடியவர்களை ரட்சிப்பதுங்கிறது ஒன்றும் சிரமமான காரியம் அன்று, அவராலே செய்ய முடியும். ஆனால் பக்தனை அவர் பார்க்க வேண்டும்னு ஆசை கொள்கிறார். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். திரௌபதிக்கு பெருமான் ஆடை சுரந்தான், இது எல்லாருக்கும் தெரியும். துச்சாதனன் அவளுடைய துகிலை பற்றி இழுத்தான். அப்ப பெருமான் தான் அவளுக்கு சேலையை கொடுத்து புடவையை கொடுத்து திரௌபதியினுடைய மானத்தை காத்தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தானே. கடைசியில கிருஷ்ணாவதாரம் முடிய போறது. கண்ணன் வானுலகத்திற்கு செல்ல போகிறார், வைகுண்டத்திற்கு போக போகிறார். ஓன்னு கதறி அழுதார். ஏன் அழுதாருங்கிறத தானே சொல்றாரு பாருங்கோ. நான் ஏதோ இங்கிருந்து போறேனேன்னு அழல, அன்றைக்கு திரௌபதி அத்தனை குரல் கொடுத்தாள், கண்ணா காப்பாத்துன்னு அத்தனை குரல் கொடுத்தாள். அவள் கூப்பிட்ட குரலுக்கு தகுதியாக எந்த ஒத்தாசையும் அவளுக்கு செய்யாமலே போகிறேன், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்குகிறேன்னு சொன்னான் கண்ணன். ஏன் நீ தான் புடவை அனுப்பிச்சிட்டேன்னால் இதென்ன கொடுத்து அனுப்புறதுங்கிறது ஒன்றா? நானா நேர போயிருந்திருக்க வேண்டாமா? இப்போ கல்யாணத்துக்கே ரொம்ப நெருங்கிய உறவினர், ரொம்ப நெருக்கம்னு வச்சுக்கோங்க, அத்தை மாமா இந்த மாதிரி இருந்தார்கள்னா நாம் போய் பத்திரிகையை கொடுத்த அப்புறம் இல்லை அன்றைக்கி என்னால் வர முடியாது, நான் வெளியூர் போகிறதா இருக்கேன், ஐயோ முதல்லையே வெளியூர் போகிற ப்ரோக்ராம் இருந்ததா அப்படின்னா, இல்லை இப்போ பத்திரிகையை பார்த்த அப்புறம் தான் போகலான்னு இருக்கேன்னு நம்மகிட்டயே சொன்னா, நீங்கள் பத்திரிகையை கொடுத்த அப்புறம் தான் இப்போ வெளியூர் போகலாம்னு இருக்கேன், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் செக்கு போட்டு கொடுத்துடுறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
செக்கெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டியது உறவு தான் வேணும், நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோமே தவிர, என்னமோ இவர் காசோலையை நீட்டுறாராமே அந்த காசெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நீர் வந்திருந்து ₹1 கொடுத்துட்டு போம் பரவாயில்ல, வாங்கி கொள்கிறோம், உங்கள் ஆசீர்வாதம் தான் முக்கியம்னு தானே நான் கூப்பிட வந்திருக்கேன். அப்போ நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறவர்கள் ஒரு முக்கியமான நிகழ்விற்கு அவர்கள் வாராதிருந்து அதை வேற யார் மூலமாவோ விசாரிப்பது, ஃபோன் பண்ணி விசாரிப்பது, கடுதாசி போடுறது, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டுட்டான்னா நமக்கு அந்த மெசேஜை திறந்து பார்க்கறதுக்கு கூட மனசு இருக்காது. எத்தனை நெருங்கிய உறவு நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்கார் சொல்லுவோமா மாட்டோமா? அந்த ஒரு கவலையத்தான் கண்ணன் அடைந்தான். திரௌபதி எனக்கு எத்தனை முக்கியமானவள், நான் நேரே போய் உதவி இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவளுக்கு ஏதோ எங்கிருந்தோ புடவையை மட்டும் அனுப்பிச்சுட்டு அவளுடைய மானத்தை காப்பாற்றி விட்டேன், இது போதாதுன்னு அழுது கொண்டே புறப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பக்தர்களுக்காக பகவான் அவதரிக்கிறான், அந்த பக்தர்களை ரட்சிப்பதற்காகவே இங்கே வருகிறான். அதைத்தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். அடுத்தது என்ன சொன்னார் பாருங்க, தீயவர்களை ஒடுக்குவதற்காக. அது 2ஆம் பட்சம்தான். ஏன்னா தீயவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பத்தி பகவானுக்கு பிரச்சனை கிடையாது. தீயவர்களாலே நல்லவர்கள் நலிவடையக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ எத்தனை வேணும்னா கெட்டவனா இருந்துக்கோ, அதுக்காக நம்மளாம் கெட்டவனாகணும்னு அர்த்தம் கிடையாது. அவர் சொல்றத சொல்றேன், நீ எத்தனை வேண்டுமாகிலும் கெட்டவனாக இருந்து கொள், ஆனால் எந்த நல்லவனையும் நீ நிச்சயமாக துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். துன்புறுத்துவாயேயாகில் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். ஒரு ஆச்சாரியர் இடத்துல ஒருத்தர் கேட்டார், சுவாமி ஹிரண்யகசிபுவை கொல்றதுக்குன்னு பகவான் வந்தாரே, உலகம் பூரா இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஹிரண்யகசிபுக்கள் இருக்கா, ஏன் வரமாட்டேங்கிறார்? ஆச்சாரியர் சொன்னார், பதில் ரொம்ப சிம்பிள்பா, நீ சொன்னதே தப்பு. ஹிரண்யகசிபுவை கொல்றதுக்கு பகவான் வந்தார்னு சொன்ன பாரு, அதுவே தப்பு. லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் ஹிரண்யகசிபுக்கள் இருந்தாலும் பகவான் வரமாட்டார். ஆனால் ஒரு பிரகலாதனுக்கு பிரச்சனைன்னா தாங்கிக் கொள்ள மாட்டார், அவ்வளவுதான். இங்க பிரகலாதர்கள் இல்லைங்கிறது தான் குறையா இருக்கே தவிர ஹிரண்யகசிபுக்கள் நிறைய இருக்கோங்கிறதுல சந்தேகமே இல்லை. அவர் ஹிரண்யகசிபுக்களுக்காக வரவே மாட்டார், பிரகலாதனுக்காகத்தான் வருவார். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அபச்சாரம், பொறாமை என்று நஞ்சியர் சொல்லி இருக்கிறார்னு கீழே சொன்னேன். அப்ப பகவான் அவதாரங்களை செய்கிறார். அவதாரம்னா மேலே இருந்து கீழே இறங்கி வருவது, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவதாரம் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார், சௌசீல்ய குணத்தை காட்டுறார். எளிவரும் இயல்வினன். இது புரியறதுக்கு ஒரு கதை சொல்றேன். கண்ணன் தூதனாக துரியோதனனுடைய சபைக்கு போனான். துரியோதனனுக்கு கண்ணன் வரப்போறான்னு தெரியும். அவனை பிடிச்சு கட்டி போட்டுடணும்னு அவனை ஆவல் கொண்டான். அதுக்காக அவன் என்ன பண்ணிட்டான், நிறைய மல்லர்களை எல்லாம் நியமித்தான், பல பேரை வச்சுட்டான், பல ராட்சசர்களையும் கூப்பிட்டுட்டான். நீங்கள்லாம் சேர்ந்து எப்படியாவது கண்ணனை பிடித்து விட வேண்டியது, பிடித்து கட்டி போட வேண்டியது. இது கண்ணனுக்கா தெரியாது? உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அறிபவர். நாம என்ன நினைத்தோம், நினைக்கிறோம், நினைக்க போகிறோம் யாவற்றையும் அறிந்தவர் அவர். அவர் வரச்சேவே முடிவு பண்ணிவிட்டார். ஓஹோ, என்னை பிடிச்சு கட்டி போடுறதா உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தீர்மானமோ அப்படின்னு நினைச்சுட்டே வந்தவர் ஒரு மாயத்தை செய்தார். என்ன மாயத்தை பண்ணிவிட்டார்னா, யாரை பார்த்தாலும் கண்ணனாவே தெரிகிறா போல ஒரு காட்சியை உண்டாக்கிவிட்டார். கயிறு எடுத்துட்டு கண்ணனை கட்டுறதுக்குன்னு வரவனும் கண்ணனாட்டமே இருக்கான். எவனை கட்டணும்னு போயிட்டு இருக்கானோ அவனும் கண்ணனாட்டம் தெரிகிறான். யார் கண்ணன், யார் கட்டுகிறார் ஒன்றுமே தெரியவில்லை. பிடிச்சிட்டேன்னு ஒருத்தன் கத்தின்னு இருக்கான், அவனை பிடிச்சிட்டு இன்னொருத்தன் கத்தனா நான் பிடிச்சிட்டேங்கிறான். 2 பேரும் பரஸ்பரம் பிடிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு புரியவே இல்லை. என்னன்னா, யாரை பார்த்தாலும் கண்ணனாகவே தெரிகிறது, ஒருத்தராலும் பிடிக்க முடியவில்லை. இந்த கதையை என்ன உள்வாங்கிக்கோங்க. அத்தனை பலிஷ்டர்களா பலசாலிகளா இருக்கிறவாளால கண்ணனை பிடிக்க முடியல. ஆனா ஒரு யசோதை பிடிச்சு கட்டி போட்டுட்டான்னு பார்க்கிறோமா இல்லையா? கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என்னாவுக்கேன்னு மதுரகவியாழ்வார் பாடினார். அத்தனை அரக்கர்களால முடியல. ஒரு அபலை பெண், பலமில்லாத யசோதை, அவ பிடிச்சு கட்டி போட்டுட்டாள் என்னால். குரத்தாழ்வான் ரொம்ப அழகா சொன்னார், அவ ஏதோ கயிறால கட்டி போட்டான்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்கோ. அப்படிலாம் கிடையாது. அவள் அன்பினாலே கட்டி போட்டாள். அந்த அன்பிற்கு தான் பகவான் வசப்பட்டிருந்தானே தவிர பகமை உணர்வோடு அவனை அணுக வேண்டும் என்று செல்வீர்களாகில் பெருமானை ஒருபோதும் பிடிக்கவே முடியாது. இதை புரிஞ்சுட்டோம்னால் அன்பர்களுக்காகத்தான் பகவான் வருகிறாருங்கிறது நன்கு தெரிந்துவிடும். இப்ப நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம் கர்மாதீனம். நீங்க ஏன் பிறந்திருக்கீங்கோ, நான் ஏன் பிறந்திருக்கேன்னா எல்லாம் கர்ம சுவாமி, வேற என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சு விடுறோம் இல்லையா? எல்லாம் பண்ணின பாப்பம் அனுபவிப்பதற்குன்னு வந்திருக்கிறோம். பாப்பத்தை மட்டும் இல்லை, புண்ணியத்தையும் அனுபவிக்கிறதுக்குன்னு தான் வந்திருக்கோம். புண்ணிய பலன்களையும் அனுபவிக்கிறோம், பாப பலன்களையும் அனுபவிக்கிறோம். மொத்தத்தில் கர்மங்கிறது தான் காரணம். நம்முடைய பிறவிக்கு காரணம்
கர்மம். சிலர் ஆண்களா இருக்கலாம், சிலர் பெண்களா இருக்கலாம், கருப்பு சோப்பு எதை வேணா எடுத்துக்கோங்க. இன்னாரோடு ஏன் கல்யாணம், இத்தனை பசங்கள் ஏன், எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு மூலமாக ஒரே காரணம் எதை சொல்ல முடியும்? கர்மம். அதுதான் காரணம். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப பகவான் பிறக்கிறாரே, அவருக்கும் கர்மம் தான் காரணமான்னு சொன்னால் ஒருபோதும் கர்மத்தின் காரணமாக அவன் பிறப்பதே கிடையாது. நாம் எல்லாம் கர்மத்தின் காரணமாக பிறக்கிறோம். வேதம் அழகா சொல்றது பாருங்கோ, அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு சொல்லித்து. வேதத்துக்கு தமிழ்ல மறைன்னு பேர் கேட்டிருக்கீங்களா? ஏன் மறைன்னு பேர் வச்சா? அது உண்மைகளை மறைத்தும் சொல்லும், உண்மைகளை எடுத்தும் சொல்லும், உண்மைகளை மறைத்தும் சொல்லும். ஏன்னா தகுதி உள்ளவர்களுக்கு உண்மைகளை எடுத்து சொல்லும், தகுதி இல்லாதவர்களுக்கு மறைத்து சொல்லும். அது ஒரு இடத்துல என்ன சொல்றதுன்னா, பிறப்பில்லாதவன் பெருமான் நிறைய பிறக்கிறான்னு சொல்லித்து. பிறப்பில்லாதவன் சொல்லணும், இல்ல நிறைய பிறக்கிறான்னு சொல்லணும். ஒன்றோடொன்று முரணா இருக்கும் இல்லையோ? பிறப்பில்லாதவன் நிறைய பிறக்கிறான்னா என்ன அர்த்தம்னால், சுவாமி நம்ம போல கர்மவசத்தாலே பிறப்பில்லாதவன், நம்ம போல கர்மவசத்தால பிறக்கல. நமக்கு அப்பா அம்மா இருக்கா, அண்ணா தங்கைகள் உண்டு, கணவன் மனைவி குழந்தைகள் உண்டு. ஏன் இவாள் எனக்குன்னு சில பேர் இருக்கா, உங்களுக்குன்னு சில பேர் இருக்கா, உங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரா இருக்கா. இத்தனை உறவுகள் ஏன்னா கர்மம் காரணம். அவ்வளவுதான் விஷயம். அவரும் வந்தாரே சுவாமின்னா அவர் கர்மம் காரணம் கிடையாது, இச்சையினால பிறக்கிறார். இதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அவதாரத்திற்கு காரணம் அவருடைய இச்சை, அவருடைய கருணை, நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும்ங்கிற அந்த பாரிப்பின் காரணமாகத்தான் பெருமான் பிறக்கிறான். அப்ப நாம கர்மத்தால பிறக்கிறோம், அவர் கிருபையினாலே பிறக்கிறார். அந்த அவதாரங்கள் சத்தியமானவை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சில பேர் என்ன சொல்றா, அது ஏதோ கண்கட்டு வித்தைங்கிறா. நீங்கள்லாம் ஸ்கூல் படித்தவாள்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் ஒரு மெஜிஷியன், ஒரு மாயக்கலை நிபுணர், மேஜிக் கலை நிபுணர்னு ஸ்கூலுக்கு எப்பயாவது கூப்பிட்டு வருவா. அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்றுடுவார். கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பிள்ளையை கூப்பிடுவார், இங்கே வான்னு கூப்பிடுவார். ஒரு கோல்டு ஸ்பாட்டு அந்த நாள்லாம் வரும் பாருங்கோ, அந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு அதை சாப்பிடுன்னுவார். அவன் கடைன்னு அதை சாப்பிட்டுட்டான்னா அவன் காதுலேருந்து அதை கீழே கொட்டுறா போல காட்டுவார், வயத்திலேருந்து நாபியிலேருந்து கொட்டுறா போல காட்டுவார், கையை அப்படி தூக்க சொல்லுவார், கையிலேருந்து கொட்டும், தொப்பியை கழட்டி காட்டுவார், அதுலேருந்து புறா பறந்து போகிறது. இதெல்லாம் காட்டுறாரோ இல்லையோ? அது அத்தனை பொய்ன்னு பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் பொய்ன்னு நிரூபிக்கணும்னு நம்மளை கூப்பிட்டு சொன்னால் நம்மக்கிட்ட வழியே கிடையாது. அப்படியே மெய்யே போல் அவர் பண்ணுறாரோ இல்லையோ? பொய் தான் சுவாமி, என்னமோ வித்தை வச்சிருக்கார் அவர், அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால தான் அவர் ஸ்டேஜில் நிற்கிறார். ஏதோ ஒரு வித்தை அவரிடத்துல இருக்கிறது. ஆனால் அந்த வித்தை எப்படி செய்கிறார் நீ காட்டுன்னு சொல்லிட்டா நமக்கு அது காட்ட தெரியாது. ஒருத்தர் சொன்னார், அவதாரங்கள் கூட அதை போல கண்கட்டு வித்தை தானான்னு கேள்வி வந்தது. கண்கட்டு வித்தையெல்லாம் கிடையாது, பகவான் மெய்யாகவே அவதாரங்களை செய்திருக்கிறார். இது அவதாரங்களை பற்றி முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது, பெருமான் பிறக்கிறான்னு சொன்னால் அவனுடைய அறிவு முதலாயின, பெருமானுக்கு இருக்கக்கூடிய இயல்பான கணக்கிட முடியாத அந்த அறிவுங்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க, பல சக்திகள் அவனுக்கு உண்டு. இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். பெருமானுக்கு பகவான்னு பேர் இருக்கா? அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? பகங்கிற சப்தம் இருக்கு பாருங்கோ, அது முக்கியமாக 6 குணங்களை சொல்லும். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இந்த 6 குணங்களோட கூடியவன் எவனோ அவனைத்தான் பகவான். தனம் இருக்கிறவனை தனவான்னு சொல்றோமா? குணம் இருக்கிறவனை குணவான்னு சொல்றோமா? அப்ப பகம் இருக்கிறவன் பகவான். பக சப்தம்ங்கிறது முக்கியமான 6 குணங்களை சொல்லும். அந்த 6 குணங்கள் தான் எண்ணிலாத பல குணங்களுக்கு தோற்றுவாயாக இருக்கிறது. உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநல மருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனேன்னு நம்மாழ்வார் பாடினார். எடுத்தெடுப்பில் என்ன சொல்லிட்டார்? உயர்வர உயர்நலம் உடையவன். கணக்கில்லாத கல்யாண குணங்கள் பகவானிடத்திலே உண்டு. அவதாரங்கள் அவர் செய்வதே அந்த குணங்களை வெளியிடுவதற்காகத்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அவர் பிறக்கிறார்னா தன் குணங்களை உலகம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாம். கைகேயி ராமனிடத்துல எத்தனை அன்போடு இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. கைகேயிக்கு ராமன்னா அத்தனை பிடிக்கும். யாராவது ஒருத்தர் கைகேயியை பார்த்துட்டு, அம்மா உன் பிள்ளைய நான் அந்த சாலையில் அங்கே பார்த்தேன் அப்படின்னா, யாரு ராமனையான் தான் அவ கேட்பா. நான் என்ன சொன்னேன் அவகிட்ட, உன் பிள்ளைய அங்கே சாலையில் பார்த்தேன்னா நியாயமா அவ என்ன கேட்கணும்? பரதனையான்னு தானே கேட்கணும். அப்படி கேட்க மாட்டா. ராமனையா உன் பிள்ளைய அதான் கேட்குற, ராமனையான்வா. இல்லைம்மா உன் பிள்ளை பரதனை. ஓ ஆமா இல்ல, பரதனை என் பிள்ளை தான் இல்லை, எனக்கு மறந்தே போயிடுறது. இப்படித்தான் அவள் சொல்லி கொண்டிருந்தாள். ஆனா ஒரு கணத்துல தம் பிள்ளை நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாளா இல்லையா? ஏன் மனசு மாறித்துன்னா, பகவான் மெல்ல சிரித்தார். அவ மனசு எங்க மாறித்து? நான் தான் மாத்தினேன்னார்.
ஏன் சுவாமி நன்னா இருந்தவளை இப்படி கெடுத்து வச்சிருக்கிறே எதுக்காகன்னு கேட்டா, அப்பத்தானே நான் காட்டுக்கு போக முடியும், அப்பத்தானே நான் ராவணனை வதம் பண்ண முடியும், அப்பத்தானே ராமன் எத்தனை சிறந்தவன் உலகம் கொண்டாடும், இது நன்னா இருக்கே உம்ம உலகம் கொண்டாடணுங்கிறதுக்காக அந்த அம்மா பேரை இப்படி கடடிப்பேயானால் எல்லாம் என் சொத்து, நான் என்ன வேணா பண்ணிப்பேன்னு விட்டார் அவர். அவ்வளவுதான் பதில். சொத்து அவருடையது, அவர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதனால கைகேயி பேரை கெடுத்தாவது தனக்கு நல்ல பேர் அவர் சம்பாதிச்சுக்கிறார் பாருங்கோ. அதை ஏன் எதுக்குன்னு நம்ம கேட்க முடியாது. ஜாம்பவான்கிறவர் திருவிக்கிரமாவதார காலத்திலையும் இருந்தவர், ராமாவதார காலத்திலையும் இருந்தவர், கிருஷ்ணாவதார காலத்திலையும் இருந்து கண்ணனுக்கு மாமனாராக ஆனவர். கிருஷ்ணாவதார காலத்துல அவருக்கும் பகவானுக்கும் பெரிய சண்டை, சிறந்த பக்தர், ஆனா பெருமானோடு சண்டை. ஏன் சுவாமி அவரோட சண்டை போட்டு இருக்கீர்னா, இது எனக்கு ஒரு ஆசைங்கிறார் பெருமாள். அக்ரூரர் அத்தனை சிறந்த பக்தர், அவர் கண்ணனோட சண்டை போட்டார். அப்ப வேண்டப்பட்டவாளை கூட ஏதோ சில சந்தர்ப்பங்கள்ல வேண்டாதவாளை போல பகவான் ஆக்குகிறார்னால் ஏன்னு கேட்டா ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லிடுவார், அப்பத்தான் என் குணங்களை உலகம் தெரிந்து கொள்ளுங்கிறார். இப்போ சாதாரணமாக கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2வது பிள்ளைக்கு 3வது பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா பொதுவாக அந்த வீட்டை பற்றி வெளியில் என்ன தெரியுமா பேசிப்பா, இப்போ தான் மருமகளுடைய அருமை தெரிய வரும்னுவா. கேட்டிருக்கீங்களா இல்லையா இந்த வச்சனம்? 2வது ஒரு மருமகள் வீட்டுக்கு வரான்னு சொன்னா முதலாவதாக வந்தவள் எத்தனை சிறந்தவள்ங்கிறது அப்பத்தான் தெரிய வரும் அப்படின்னு ஒரு வச்சனமே உண்டோ இல்லையோ? அவ எப்பவும் போலத்தான் இருக்கா மருமகள், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த 2வதா வரக்கூடியவள் என்னென்ன நடவடிக்கைகளை செய்கிறாள்ங்கிறத வைத்து முதலாம் அவள் சிறந்தவளா இல்லை இவள் சிறந்தவளான்னு நாம் அப்படி சீர்தூக்கி பார்க்கிறோம் இல்லையா? அதை போலத்தான் பெருமான உலகம் எல்லாம் கொண்டாடணுங்கிறதுக்காக அவர் மற்றவர்கள் பக்தர்களாகவே இருப்பினும் கூட சில பேரை சில சமயங்களிலே கலங்கடிக்கிறார், கலக்கமுறச் செய்கிறார். அப்படித்தான் கைகேயினுடைய மனசும் மாறியது. அதனால தான் பெருமானுடைய குணங்களே வெளிப்பட்டது. ஆக மொத்தத்தில் பெருமானுடைய குணங்கள் வெளிப்பட்டாக வேண்டும். இது அவருக்கு இருக்கிற பெரிய ஆசை. இப்ப இதை எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, அவர் பிறக்கும் போது அந்த குணங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அது ஞானமோ பலமோ ஐஸ்வர்யமோ வீரியமோ சக்தியோ தேஜஸோ இன்னும் எண்ணில்லாத குணங்கள், அந்த குணங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அறிவு முக்கியமாக சுருங்குவதில்லை. பெருமானுடைய அறிவுங்கிறது ஒருபோதும் சுருங்குவதில்லை, அவதார காலத்திலும் சுருங்குவதில்லை. அது முக்கியம். இப்ப முதல்ல பார்த்தது அவதாரங்கள் கண்கட்டு வித்தைகள் அன்று, சத்தியமானவை. இதை முதல்ல பார்த்தாச்சு. 2வது அறிவு சுருங்குவதில்லை, அவனுக்கு உண்டான குணங்களோடே அவன் பிறக்கிறான், அதை பார்த்தாச்சு. 3வது கர்மாதீனமாக பிறப்பதில்லை. இந்த விஷயங்கள்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்திலே அவதார ரகசியத்தை பத்தி பகவான் சொல்லுகிறான். அர்ஜுனனை பார்த்து சொல்றான், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தபசார்ஜுன. அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் கழிந்து விட்டனன்னா. நான் கேட்டுக்கோங்க, உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் கழிந்து விட்டன. அர்ஜுனன் உடனே கேட்டான், ஆனால் நீ என்னமோ என்னைக்கோ இருந்தேன், விவஸ்வானுக்கு சொன்னேன், சூரியனுக்கு உபதேசம் பண்ணேன், இப்போ உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியே. உனக்கும் பல பிறவிகள் கழிந்து விட்டன, எனக்கும் பல பிறவிகள் கழிந்து விட்டனன்னு நீயே சொன்னாய். அப்ப நீ நானும் சமந்தானே, ஆனா நீ என்னமோ வசந்தவன், நான் தொண்டன் அப்படின்னு சொல்லுகிறாயே, எப்படின்னு கேட்டான். சிரிச்சுண்டே கண்ணன் பதில் சொன்னார், சொல்றேன், நானும் பல பிறவிகளை பார்த்தாச்சு, நீயும் பல பிறவிகளை பார்த்தாச்சு, ஆனா நான் வசந்தவன். ஏன் தெரியுமா? அந்த எல்லா பிறவிகளை பற்றியும் நான் அறிவேன், நீ அறியாயினார். இப்போ உங்களை பார்த்துட்டு போன ஜென்மத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்கன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படி பார்ப்பீங்கோ என்ன. சரி, போன ஜென்மத்தை விட்டுடுங்கோ, அதுக்கு முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்க சொல்லுங்கோ. கிழிஞ்சது, போன ஜென்மமே தெரியல. இது அதுக்கு முன் ஜென்மம்னா என்ன சொல்லுங்க. எங்களுக்கு இப்படி கேட்டுட்டே இருந்தால் ஒரு 4 ஜென்மம் நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க இப்போ என்னவா இருக்கேன்னே எனக்கு தெரியலேன்னு விடுவீங்கோ. முதல்ல இருங்க, இப்போ நான் யார் முதல்ல அதை சொல்லுங்க. இப்போ அப்போ போன ஜென்மம் தெரியுமா, அதுக்கு முன் ஜென்மம் தெரியுமா, அதுக்கு முன்னாடி தெரியுமான்னா அதெல்லாம் நல்ல வேலை தெரியலேன்னு தான் நாம் வைத்துக்கொள்ள. தெரியலேன்னு இப்போ ஒன்றும் கவலையே பட்டுக்க வேண்டாம். நான் அந்த கவலை வேலை வந்துடுத்துனா ஒருத்தர் வந்து திடீர்னு சொல்லுவார், ஐயோ அந்த ஊரில் 3வது தெருவில் 30 ஜென்மங்களுக்கு முன்னே மனைவியாக இருந்தவள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறாள், 78 ஜென்மங்களுக்கு முன்னே கணவராக இருந்தவர் இங்கே இருக்காருன்னு போக ஆரம்பிச்சா நாடு தாங்குமான்னு பார்த்துக்கோங்க. அப்போ கணவர் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் தேடிட்டு போயிட்டே இருக்க முடியுமா? அப்போ தெரியலையோ பொழைச்சோம் இல்லை, இந்த ஜென்மத்தில் நம்மளை பிடிச்சுட்டு இருக்கிற பிசாசெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கே, அதுவே போரும். இல்லை புது பிசாசெல்லாம் நாம் தேடி போக வேண்டுங்கிற அவசியமே கிடையாது. கண்ணன் அர்ஜுனன் இடத்துல அதைத்தான் சொல்லிட்டார், அழகா முடிச்சுட்டார். எல்லா பிறவிகளையும் நான் அறிவேன், நீ அறியாய். எனக்கு தெரியும் அர்ஜுனா, உனக்கு எத்தனை பிறவிகள் உண்டாச்சுன்னு எனக்கு தெரியும், என்ன கேள்வி சொல்றேன், ஆனால் உனக்கு தெரியாது. இப்படி சொல்லிக்கொண்டே போகிறவர், ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேத்தி சோர்ஜுன. ரொம்ப அழகான வார்த்தை சொல்றார். என்னுடைய ஜென்மம், என்னுடைய செய்கைகள், நான் பிறக்கிற பிறப்புகள், என்னுடைய செய்கைகள், அவற்றை உள்ளபடி எவன் அறிகிறானோ அவன் என்னையே அடைகிறான், ஒருபோதும் பிறப்பதில்லைங்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றார்.
என்ன அர்த்தம்? அவதார ரகசிய ஞானம்னு சொல்லுவார்கள். பெருமானுடைய பிறவியை பற்றிய அறிவு நமக்கு ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால் அந்த அறிவின் காரணமாக பெருமானை சரணடைந்து நாம் அவனையே கிட்டி விடுவோம், திரும்ப இந்த உலகிற்கு வரவே மாட்டோம்ங்கிறது பொருள். அந்த அத்தியாயத்துல தான் பல விஷயங்களை கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுகிறான். அதுல இந்த விஷயங்கள்லாம் வருது. என்ன? அவதாரங்கள் சத்தியமானவை. இதை முதல்ல சொல்லிட்டார். அவதார காலங்களிலே பெருமானுடைய அறிவு சுருங்குவதில்லை, அவன் குணங்களோட இயல்பாக பிறக்கிறான். மூன்றாவது, கர்மாதீனமாக அவன் வருவதில்லை, கிருபையின் காரணமாக வருகிறான், தன்னுடைய இச்சையினாலே பிறக்கிறான். இப்ப நாம் எல்லாம் ராஜபாளையத்தில் பிறக்கணும்னு நீங்கள் யாராவது அப்ளிகேஷன்ல ஃபில்அப் பண்ணி கொடுத்து பிறந்தீர்களா? இல்லை இங்க வாழ்க்கப்படணும்னு யாராவது வாழ்க்கப்படணும்னு விண்ணப்ப படிவத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தீர்களா? நான் காஞ்சிபுரத்தில் பிறக்கணும்னு நான் ஏதாவது கேட்டிருந்தேனா? ஆணா பிறக்கணும், பெண்ணா பிறக்கணும், ஒசரமா இருக்கணும், குள்ளமா இருக்கணும், நாம் எதுவும் கேட்கல. பிறப்பை பத்தி தான் கேட்கப்படலை. ஒருத்தர் சொன்னார், குறைஞ்சபட்சம் போறதை பத்தியாவது நம்ம கிட்ட அபிப்பிராயம் கேட்கலாம் சுவாமி. ஏன்னா வரதை பத்தி ஒரு பையனும் ஏன் வரணும், எதுக்கு வரணும், எங்க வரணும், எப்படி வரணும் ஒன்னும் கேட்கல. அது ஒழிஞ்சு போறது வந்தாச்சு. போறதையாவது ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்து, கோபரப்பா நீ எழுதி கொடுப்பா, எத்தனை வயசுல போகணும்னு ஆசைப்படுற. அது பக்கத்தில் இருக்கிறவரை பாப்பா உடனே அவர் என்ன எழுதுறாரு பார்த்துட்டு எழுதுறேன் அப்படின்வா. அவர் என்ன ஒரு 350 போட்டிருக்காரு, 351 போட்டுக்கோங்கன்னு எழுதுவா. நல்ல வேளை கொடுக்கப்படலை. அப்ப அதுக்குன்னு ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டதுனால் எந்த ஊர்ல இருந்து கிளம்பணும், எப்படி கிளம்பணும், எத்தனை மணிக்கு கிளம்பணும், பெரும்பாலும் எல்லாம் என்ன சொல்லிடுவோம், ராத்திரி தூங்கினோமா கார்த்தால எழுந்துக்கலையான்னு இருக்கணும். ஆசை எல்லாருக்கும் இருக்குதானே. அது அத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு. அதுவும் வயசாச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு ஆசையை விடாப்பிடியா பிடிச்சுட்டு இருப்பா. ஒன்றும் இல்லை சுவாமி, யாருக்கும் நமக்கும் கஷ்டம் கூடாது, நம்மளாலையும் யாருக்கும் கஷ்டம் கூடாது அப்படின்னு சொல்லிடுவா. கேட்க நன்னா தான் இருக்கு. அப்படியே நடக்குமான்னு சொன்னால் அது ஏதோ சில பாக்கியசாலிகளுக்கு தான் அப்படியே பட்டுன்னு போயிட்டான்றா போல ஒரு பாக்கியம் ஏற்படுறது பாருங்க. உலகத்துல எல்லாருக்கும் அது கிடைச்சி விடுறது இல்லையே. அதனால அது கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும் இல்லையோ. சரி, அதுக்காவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உண்டான்னா அதுக்கும் கிடையாது. ஆனா சாஸ்திரம் இதை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் பார்க்கறது. நாம இப்ப நெகட்டிவ் தாட்டா பார்த்துட்டு இருக்கோம். வரத்துக்கு தான் ஒன்றும் கேட்கல, போறதுக்கும் கேட்கல, சாஸ்திரம் சொல்லித்து. அது அப்படி பார்க்காதே. வரத்துக்கு கேட்கப்படல, போறதுக்கு கேட்கப்படல, ரெண்டும் இயல்பா நடக்கிறது இல்லையோ. அப்ப இடையில் இருக்கிற இருப்பும் இயல்பாக நடக்கும், நீ கவலை கொள்ளாதேங்கிறது. இப்ப நடுவில் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ. வந்தாச்சு போறோம். அப்ப நடுவில் ஏதோ 70 வருஷம் இருந்தோமா, 80 வருஷம் இருந்தோமா, 90 வருஷம் இருந்தோமா, ஏதோ ஒன்று இருக்கோம்னு வச்சுக்கோங்க. வரது போறது நம்ம கையில இல்ல. இடையில் இருக்கிற இருப்பை பத்தி மட்டும் நாளைக்கு என்ன ஆகுமோ, அடுத்த நொடி என்ன ஆகுமோ, நீ ஏன் கவலைப்படணும்? அதுவும் இயல்பா நடந்துட்டு போயிடும், நீ கவலையே படாதே அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நாமெல்லாம் வரோம் போறோம்னா நம்ம கையில ஒரு முடிவும் இல்லை. ஆனா அவர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் வராகாவதாரம் பண்ணணும், நான் வாமனாவதாரம் பண்ணணும், நான் இந்த ஊர்ல பிறக்கணும், அயோத்தியில வரணும், மதுரையில வரணும், தசரதனை எங்க அப்பாவா நான் கொள்றேன் இந்த அவதாரத்துல, நந்தகோபாலனை எங்க அப்பாவா கொல்ல போகிறேன், வசுதேவரை கொல்ல போகிறேன், அவர் தீர்மானம் பண்ணிட்டு வரார். இப்ப நம்ம அப்பாவோ அம்மாவோ கணவரோ மனைவியோ குழந்தைகளோ நாம தீர்மானித்தோமான்னா ஒன்றும் கிடையாது. இதுதான் பெருமானுக்கு இருக்கிற சக்தி. அதுக்கு மேல நான்காவது, நம்முடையது பஞ்சபூதாத்மகமா இருக்கக்கூடிய சரீரம், 5 பூதங்களினாலே ஆனது. பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம்ங்கிறது எப்படிப்பட்டதுனால் சுத்த சத்துவமான திருமேனி அப்படின்னு சொல்லுவார்கள், பஞ்சோபனிஷன்மயமான திருமேனி அப்படின்னு சொல்லுவார்கள், பஞ்சசக்திமயமான திருமேனி. அப்ப இதுலயே வேறுபாடு இருக்கு. நம்மளது பஞ்சபூதங்களினாலே ஆனது, அவர் இன்னமும் மேம்பட்டவரா இருக்கார். இது 4வது சொன்னார். 5வது, எப்போது பிறக்கிறான், காலம் ஏதுனால் அதர்மம் தலையெடுக்கும் போது, தர்மத்திற்கு கிளானி உண்டாகும் போது பெருமான் பிறக்கிறான். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம் தானே சொல்லியிருக்கார். அப்ப காலம் எது, பிறப்பிற்குண்டான காலம் எதுனால் தர்மத்திற்கு ஒரு குறைவு ஏற்படும் போது, அதர்மம் தலையெடுக்கும் போது பெருமான் அவதரிக்கிறான். கடைசியில பிரயோஜனம் என்ன அப்படின்னால் பரித்ராணாய சாதுனா, சாதுக்களை ரட்சிப்பதே பிரயோஜனமாக பெருமான் பிறக்கிறான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இதற்காகத்தான் அவதாரங்களை செய்கிறான். அவதாரங்கள் கணக்கற்றவை. ஏதோ 10 அவதாரம்னு ஒரு கணக்குக்கு நாம வச்சுட்டு இருக்கோமே தவிர அவதாரங்கள் இத்தனைன்னு சொல்லவே முடியாது. எண்ணிலாத அவதாரங்களை பெருமான் செய்திருக்கிறான். அதுல முக்கியமான 10 அவதாரங்கள் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நாரசிம்ம, வாமன, பார்கவராம, அதாவது பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி அப்படின்னு இந்த 10 அவதாரங்களை முக்கியமாக சொல்லுகிறோம். அதிலே வராக அவதாரம்ங்கிறது மிக மிகச் சிறப்பான அவதாரமாக சொல்லப்படுகிறது. ஏன் மிக மிகச் சிறப்பான அவதாரம்னா அதுதானே தலைப்பா கொடுத்துருக்கேன்.
அதனால் அது மிக மிகச் சிறப்பான அவதாரம். என்ன சுவாமி இப்படி ஒரு அநியாயம் உண்டா அப்படின்னா, தலைப்பாக கொடுத்துருக்கீருங்கிறதுனால சிறப்பான அவதாரமானா எல்லா அவதாரங்களும் சிறந்தவை. ஆனால் பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் பாருங்க, அவர் எந்த அவதாரத்தை தூக்கி கொண்டாடி பேச வேண்டும்னு நினைக்கிறாரோ அந்த அவதாரத்தை ரொம்ப ஓஹோன்னு கொண்டாடுறதுக்காக மற்ற அவதாரங்கள் எல்லாம் அப்படியே கீழே வச்சிருவார். வராக அவதாரம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவார். ஏன் சுவாமி வராக அவதாரம் சிறந்தது? எங்கள் நரசிம்ம பெருமானுக்கு இல்லாத பெருமையா, எங்கள் வாமன பெருமாளுக்கு இல்லாத பெருமையான்னா, ஓ வாமன பெருமாளா, இந்த வரச்சே குள்ளனா வந்துட்டு மகாபலியை ஏமாத்தி ஓஹோன்னு ஓங்கி உலகளந்தானே, ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பாட்டு, அந்த உத்தமன் அவர் விட்டுட்டார். இப்போ ஓங்கி உலகளந்தானே வரச்சே குள்ளனா வந்துட்டு ஏமாத்தி அத்தனை தூரம் வளர்ந்து எல்லாத்தையும் பிடிங்குண்டுட்டானே, ஐயோ சுவாமி ரொம்ப விஷமக்காரனா இருப்பான் போல் இருக்கு, இதுல இருந்தே நம்பும்படியா இல்லைன்னு விட்டார். வரச்சே ஒரு மாதிரி வரான், அளக்கரச்சே ஒரு மாதிரி அளக்கறான், அவனை நம்ப முடியாது. ஏன் சுவாமி நரசிம்மமூர்த்திக்கு என்ன குறைன்னா, நரசிம்மமூர்த்தியா எங்க அவனை காட்டு, உடனே பார்த்தார். இது என்ன கழுத்துக்கு மேல ஒரு மாதிரி இருக்கான், கீழே ஒரு மாதிரி இருக்கான், ஆளை பார்த்தாலே நம்பிக்கை வரலையேன்னு விட்டார். அதே நரசிம்ம அவதாரத்தை பராசர பட்டர் எவ்வளவு கொண்டாடி இருக்கார் தெரியுமா? அதை இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சொல்றேன். அத்தனை கொண்டாடி இருக்கார். நரசிம்ம அவதாரத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு விட்டார். ஆனா வராக அவதாரத்தை கொண்டாடணும்னு வரும்போது நரசிம்ம அவதாரத்தை பத்தி என்ன சொல்லிட்டார்? மேல ஒரு மாதிரியா இருக்கான், கீழே ஒரு மாதிரியா இருக்கான், ஆளை பார்த்தாலே நம்பிக்கை வரா போல தெரியல, அதனால அவரை தள்ளிடுங்கோ, வராக பெருமாள் தான் மிக மிகச் சிறந்தவர் என்று கைசிக புராண மகாத்மியத்திலே பராசர பட்டர் அறுதி இடுகிறார். வராக பெருமாளுக்கு ஞானப்பிரான்னு ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. வராக பெருமாளுக்கு உண்டான திருநாமம் ஞானப்பிரான். சாதாரணமாக குழந்தைகளுக்கு படிப்பு நன்றாக வர வேண்டும்னு சொன்னால் எந்த தேவதையை எந்த தெய்வத்தை தொழச் சொல்வார்கள்? ஹயக்ரீவ பகவான். இதோ சொன்னார் பாருங்க ஒரு குழந்தை, ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். இப்போ வராக பெருமாளுக்கு நான் ஒரு பேர் சொன்னேன், ஞானப்பிரான்னு பேர் சொன்னேன். சுவாமி ஞானத்தை தருகிறவர் ஹயக்ரீவ பெருமாளா இல்ல வராக பெருமாளா? ஹயக்ரீவ பெருமாள்ங்கிறவர் குதிரை முகத்தோடே கூடியவர், வராக பெருமாள்ங்கிறவர் பன்றி முகத்தோடே பன்றி உருவத்தோடே இருக்கிறவர் வராக பெருமாள். அவர் தான் ஞானத்தை தருவார்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார், நான் சொல்லலை. ஞானப்பிரான்கிற திருநாமம் அதை நம்மாழ்வார் தந்திருக்கிறார். ஈனச்சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்த பிரான் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை பாடியிருக்கார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 நூல்களை பாடியிருக்கார். முதல்ல பாடினது திருவிருத்தம். அந்த திருவிருத்தத்தினுடைய கடைசியில சொல்றார் பாருங்க, ஈனச்சொல்லா இனுமாகன்னு ஆரம்பிச்சார். ஈனச்சொல்னா என்ன அர்த்தம்? இழி சொல், ரொம்ப தாழ்ந்த சொல்லுன்னு அர்த்தம். ஆழ்வார் சொல்றார், நான் சொல்றது உங்களுக்கு தாழ்ந்த சொல்லாகவே இருப்பினும். ஆழ்வார் தாழ்ந்த சொல் சொல்லுவரா? வசந்த சொல்லத்தானே சொல்லுவார். ஆனா எப்படி சொல்லிக்கிறார் பாருங்க, நான் சொல்றது தாழ்ந்த சொல்லாகவே இருப்பினும். நான் ஆழ்வாரை பார்த்து கேட்டேன், நீர் வசத்தியான வார்த்தைகளைத்தானே சொல்லுவீர், நீர் எப்ப தாழ்ந்த சொல் பேசி நீர் பேசவே மாட்டீரேன்னா? சிரிச்சார் ஆழ்வார், நான் வசத்தியாத்தான் பேசுவேன், கேட்கிறவாளுக்கு அது தாழ்ந்ததா கூட படலாம், அவ்வளவுதான் விஷயம். இப்போ இங்க வந்தவாளை நீங்க பார்த்தீர்களானால் ஏதோ 1-2 குழந்தைகள் கண்ணில் படுறா, மீதி எத்தனை பேர் குழந்தைகள்னு பார்த்தீர்களானால் குழந்தையெல்லாம் இல்லை, எல்லாம் நடுத்தர வயது, 70 கடந்தது ரொம்ப அதிகம். இந்த இடத்துல நீங்களே பாருங்க, வந்திருக்கிறவா 70 தாண்டினவான்னா ரொம்ப பேர் தேறிடுவா. 70க்கு கீழேனா அந்த 70 தாண்டினவாளோட கணக்கு பண்ணா குறைவாத்தான் இருக்கும். 60க்கு கீழேனா அது ரொம்பவே குறைவு. ஒரு 20 வயசுக்குள்ள காட்டுங்க. 10லேருந்து 30னா இங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ 10லேருந்து 30க்குள்ளனா யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டா பெரிய விஷயம். ஏன் இல்லைன்னா, சுவாமி அந்த வயசுல இதெல்லாம் பெருசா அவர்களுக்கு ருச்சிப்பதில்லை. பதில் சொல்லிடுறோம். இப்ப நீங்களே வீட்டில் உபன்யாசம் நடக்கிறது வாங்கலன்னா, உன்னை போகாதேன்னு நான் சொன்னா, என்னை கூப்பிட்டா நீயும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, நாங்களே போயிட்டு வரோம், நீ இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோமா மாட்டோமா? ஏன் நல்ல விஷயம் தானேன்னா, நமக்கு நல்ல விஷயம். அவர்கள் வயதிற்கு அவர்களுடைய பார்வைக்கு இது ரொம்ப போரிங்கா தெரியறதா இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. குழந்தைகள் கிட்ட போய் நாம ஏதாவது ஒரு விஷயத்தை இப்படி சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா, ஐயோ போர் அடிக்கிறதுங்கிறா. ஆழ்வார் அதைத்தான் சொல்றார், நான் வசத்தியான விஷயத்தை தான் சொல்றேன், உங்களுக்கு அது ஈனச்சொல்லாக இழி சொல்லாக இருக்கலாம் உங்கள் பார்வையாலே, உங்கள் நினைவாலே. அதனால ஈனச்சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருந்தார், அவரும் ஓடிவிட்டார் பாருங்க.
தண்ணீர் குடிக்க போயிருக்காராம். நல்லதாச்சு. ஏதோ பாவம் அவரே உட்காந்துருந்தவரை நாமே துரத்திட்டோமோன்னு பயம் வந்துருத்தோம் இப்போ. சரி, யாருமே நான் மட்டும்தான் வந்திருக்கேன், இப்போ அம்மா என்ன மட்டும்தான் கூட்டின்னு வந்திருக்காளா, நானும் வந்துட்டார். அதனால ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அந்த ஒருத்தர் பத்திரமா உட்காந்துருக்காரோ இல்லையோ, நீர் 10 பேரை நாளை கூட்டின்னு வரணும், நண்பர்களுக்கெல்லாம் சொல்லணும். ஏன்னா வாழ்க்கையில இறை அனுபவத்தை நாம தவற விட்டு விட்டோம்னு சொன்னால் என்னாலும் நற்கதிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னொன்னு நான் சொல்றேன், ஏதோ நாம போனோம் கேட்டோம், அடுத்த சமுதாயத்தை நாம தயார் பண்ண வேண்டாமா? அதனால தானே பாருங்க, ஒரு பெரியவர், அந்த பெரியவருக்கு பின்னாடி அவர் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கா, என்ஆர் கிருஷ்ணவராஜா என்கிற அந்த பெரியவருக்கு 110வது பிறந்த நாள் விழா. அதை எப்படி வேணும்னா கொண்டாடலாமே. ஆனா 80ஆம் வருஷம் 81ஆம் வருஷத்திலிருந்து தொடர்ந்து வருடா வருடம் உபன்யாச நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல விசேஷமாக சத்சங்கத்தை வளர்ப்பதுங்கிறதுக்காக அவருடைய பிறந்த நாள் விழாங்கிறது அது உபயோகப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் இந்த உயர்ந்த எண்ணம் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது? நல்லா கவனிச்சு பாருங்க. இல்லைன்னா பார்ட்டி கொடுக்கறதுக்கு 1000 இடம் இருக்கு. உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா? கூப்பிட்டா வரத்துக்கும் ஜனங்கள் காத்துட்டு தான் இருக்கா. என்ன வேணும்னா சாப்பிடலாம், என்ன வேணும்னா நீங்க பாருங்கன்னா உணவு முக்கியம்தான். ஆனா செவிக்குணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமோ இல்லையோ? அது 81 82லேருந்து நடக்கிறதுன்னார். நான் 81ல் பிறந்தேன். அப்ப பாருங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னிலிருந்து கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அது அவிச்சின்னமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதுங்கிறது இருக்கு பாருங்க. அதற்கு நிச்சயமாக நாம் அனைவரும் தலைவணங்கித்தான் தீர வேண்டும். அந்த குடும்பத்தினர் எத்தனை பாரிப்போட இதை பண்றா. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாரத தேசத்தினுடைய பண்பாடுகளை கலாச்சாரத்தை காக்க வேண்டிய பொறுப்பு ஓரொரு பாரதியனுக்கும் உண்டு, ஒரு சிட்டிசனுக்கும் அந்த பொறுப்பு உண்டு. அப்ப குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம சொல்லலன்னு வச்சுக்கோங்க, பெரிய பாபம். குழந்தைகளை பக்கத்தில் உட்கார வைத்து சொல்ல வேண்டும். இளவயதுக்காரர்கள் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, நம்மாழ்வார் கவலைப்பட்டாரா? நம்ம கேட்கிறோமா இல்லையான்னு அவர் கவலைப்பட்டாரா? நீ கேளு, கேட்காட்டி போ, நான் சொல்லுவேன்னு சொன்னார். அப்படித்தான் நாமும் சொல்ல வேண்டும். ஏன்னா பாரத தேசத்தினுடைய அடையாளமே சத்சங்கம் தான். அந்த சத்சங்கம் இல்லைன்னுட்டா பாரத தேசத்துல உயிரே இல்லைன்னு அர்த்தம். அதனால இது நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டும்னு முதல்ல பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அத்தனை பேருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். நம்மாழ்வார் சொல்லிட்டார், ஈனச் சொல்லா இனுமாக ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. நீங்கள் எல்லாம் நற்கதி அடைய வேண்டும்னு சொன்னால் வராக பெருமாளை விட்டா வேற யாரும் கிடையாதுன்னார். ஞானப்பிரான்னு பேர் போட்டுட்டார். கேள்வி என்ன கேட்டுட்டோம்? ஹயக்ரீவ பெருமாளா இல்ல வராக பெருமாளா? ஞானம் கொடுப்பது யாருன்னா காஞ்சி கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி ரொம்ப அழகா அவர் சொன்னார். ஹயக்ரீவ பெருமாள் அவர் கல்வி கடவுள்னு அறியப்படுகிறார். வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சொல்றார், சரஸ்வதி தேவி கல்வி கடவுள், தட்சிணாமூர்த்தி கல்வி கடவுள், இவர்களெல்லாம் கல்வி கடவுள், ஹயக்ரீவ பெருமாளும் கல்வி கடவுள். அவர் சொன்னார், அப்படி கிடையாது. சரஸ்வதி தேவியும் தட்சிணாமூர்த்தியும் கல்வி கடவுளர்களாக இருப்பதே ஹயக்ரீவ பெருமாள் அனுகிரகத்தால தாங்கிறார். அந்த 2 பேரும் கல்வியை வாரி வழங்குகிறவர்களாக எப்படி ஆனார்கள்னா, அந்த 2 பேரையும் பார்த்து கேட்டேன், நீங்க எல்லாருக்கும் கல்வி எல்லாம் கொடுக்குறீங்களே எப்படின்னா, ஓ அதுவா, ரகசியம் யாருக்கும் சொல்லாதே அப்படின்னா. என்னன்னு கேட்டேன். தேசிகன் கேட்டிருக்கார், நான் கேட்டேன்னு அர்த்தம் இல்லை, அவர் சொல்லியிருக்கார். என்னன்னா, நாங்க 2 பேரும் ஹயக்ரீவ பெருமாள்கிட்ட வாழ்ந்து வந்தோங்கிறார். அவர் தான் ஹோல்சேல் ஷாப்பு, நாங்கள் ரீட்டைல் சில்லறை கடை வச்சிருக்கோம், சில்லறை வணிகம் நம்பளுது, அவரது மொத்த விலைக்கடை. அங்கே போய் அதை வாழ்ந்து வந்துட்டு எங்கள் பக்தர்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஹயக்ரீவ பெருமாள் தான் கல்வி கடவுளாக இருக்கார். ஆனால் அதை காட்டிலும் மேலான வித்யைன்னு ஒன்று இருக்கு. இப்போ இங்கே நீங்கள் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான துறையில் நீங்கள் சேர்ந்து அது டாக்டர் ஆகலாம், நீங்கள் என்ஜினியர் ஆகலாம், என்ன எம்சிஏ படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன வேணும்னா படிக்கலாம். எத்தனை பெரிய படிப்பு வேணா படிங்கோ. ஒரு கேள்வி வந்தது, இந்த படிப்பை எல்லாம் ஒருத்தன் படிச்சுட்டு வைகுண்டத்தினுடைய துவாரங்களை போய் தட்ட முடியுமான்னு கேள்வி வந்தது. அங்கே போய் கதவை தட்டுட்டு, நான் எம்டெக் படிச்சிருக்கேன், ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன், கதவை தரேன்னா தரப்பாளான்னா, இந்த படிப்பெல்லாம் அங்கே விலை செல்லாது. அங்கே எந்த படிப்பு விலை செல்லுமோ அந்த படிப்பை நாம சம்பாதிக்கணும். அந்த அறிவை தருகிற பெருமாள் யாருன்னா வராக பெருமாள். இவ்வளவுதான் வேறுபாடு. இங்கே என்னென்ன கல்வி ஞானம் உங்களுக்கு வேண்டுமோ அதெல்லாம் ஹயக்ரீவ பெருமாள் கொடுத்துருவார். பெருமானை கிட்டி பரமபதத்திலே எப்போதும் தொண்டுகள் செய்வதற்கு உறுப்பான நல்லறிவு யாதொன்று உண்டோ அந்த நல்லறிவை நல்குபவர் வராக பெருமாள். அதனால தான் சம்யக்கு ஞானோபகாரகன், நல்ல அறிவை நமக்கு தந்து ஒத்தாசை செய்கிறவர்னு வராக பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். அவர் எப்படி அவதரித்தாருங்கிறத பாகவதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. முதல்ல பெருமான் பிரமனை படைத்தான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம். இங்கே இருந்து என்ன திருவனந்தபுரம் ஒரு 4-5 மணிக்கால பயணம் இருக்குமா?
அவ்வளவுதானே, 5-6 மணி கால பயணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. போனா அனந்த பத்மநாப சுவாமி படுத்துட்டு இருக்காரா, அவருடைய நாபி கமலத்துல தானே பிரம்மா பிறந்தார். பிரம்மாவை முதல்ல படைச்சார், வேதங்களை பிரமனுக்கு உபதேசித்தார். அந்த வேதங்களை துணையாக கொண்டு நீ மேல சிருஷ்டியை செய்ய வேண்டும், படைப்பு தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரம்மாவுக்கு கட்டளை இட்டார். பிரம்மா என்ன பண்ணினார், சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்களை படைத்தார். 4 பேரை படைச்சுட்டார். எதுக்கு படைச்சார்னா, நீங்க உலகத்துல நிறைய படைப்பு தொழிலை என் சார்பாக செய்ய வேண்டியது, நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டியது. அந்த 4 பேர் பிறக்கச்சவே கையை கூப்பிண்டே பிறந்துட்டா. அவ என்ன சொல்லிட்டா, நாங்க இதுக்காகலாம் இந்த பிரவருத்தி மார்க்கத்துக்காகலாம் நாங்க வரல, நிவிருத்தி மார்க்கத்துக்காக வந்திருக்கோம். இங்க வந்துட்டா நாம இங்கே இருக்கணும்னு நினைக்க கூடாது, இங்க இருந்து எப்படி போறதுங்கிறத பத்தி கவலைப்படணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ வரச்சேவே போறதை பத்தி கவலைப்பட்டுட்டா. இந்த 4 பேர் என்ன சொல்லிட்டா, அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்காக நாங்கள் பிறக்கல, நாங்கள் நிறைய பகவானை துதித்து அவனை அடைய வேண்டியதுதான் எங்கள் லட்சியம்னுட்டா. பிரம்மா தலையில கை வச்சுனுட்டார். அவர் தலை கை வச்சுக்கிறதுனால அவருக்கு பிரச்சனை, எந்த தலையில கை வச்சுக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையோ, 4 தலை இருக்கு. அவர் ரொம்ப கவலைப்பட்டார், என்ன பண்றதுன்னு தெரியலையே, 4 குழந்தைகளை பெற்று நம்ம வேலைகளை ஒப்படைக்கலாம்னு பார்த்தால் அந்த 4 இந்த பிசினஸ் பண்றதுக்கு நாங்க வரலேன்னு சொல்லிட்டா. அதுக்கு மேல அவர் என்ன பார்த்தார், கவலைப்பட்டுட்டே இருக்குச்சு, ரொம்ப கோபம் வந்துருத்து அவருக்கு, ஒன்னும் வேலை ஆக மாட்டேங்கிறதுன்னு கோபப்படும் போது அவருடைய புருவ மத்தியிலிருந்து ஒரு பிள்ளை பிறந்தான். ஓன்னு அழுது கொண்டே பிறந்தான். அந்த குழந்தை அழுதுண்டே பிறந்தது. பிரம்மா கேட்கிறார், நீ ஏன் அழறன்னு கேட்டார். குழந்தை சொல்லித்து, எனக்கு இன்னும் நீ பேரே வைக்கல, நான் பிறந்தாச்சு, இன்னும் பேர் வைக்காத இருக்க. எப்போது வரைக்கும் பெயர் சூட்டப்படவில்லையோ அப்போது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு அசுத்தி உண்டு, ஒரு தூய்மையற்ற தன்மைங்கிறது உண்டு. அதை நீ போக்க வேண்டாவோ, என்னை தூய்மைப்படுத்த வேண்டாவோன்னு அந்த குழந்தை கதறியது. பிரம்மா பார்த்தார், இது என்னடா அது நை நைன்னு அழுதுண்டே இருக்க நீ, அதனால உனக்கு நான் பேர் வைக்கிறேன் ருத்ரன், அழுதுண்டே இருக்கிறவன் பேர் வச்சுட்டார். ருத்ரன்னா என்ன அர்த்தம்னால் அழுதுண்டே இருக்கிறவர். இன்னொரு வேடிக்கை சொல்றேன் உங்களுக்கு, பகவானுக்கும் ருத்ரன்னு பேர் உண்டு. சஹஸ்ரநாமம் தெரிஞ்சவாளுக்கு நன்னா தெரியும். ருத்ரோ பகுஷிரா பப்ருஹுன்னு சொல்றோம் பாருங்க, பெருமானுக்கும் ருத்ரன்னு பேர் உண்டு. அவருக்கு ஏன் ருத்ரன்னு பேர்? இப்போ நெற்றியிலிருந்து புருவ மத்தியிலிருந்து பரமசிவன் பிறந்தார், அவருக்கு ருத்ரன்னு பேர் வச்சுட்டார் பிரம்மா. ஏன் பேர் வச்சாருன்னா உங்களுக்கு காரணம் தெரியும். அழுதுண்டே பிறந்தான், நையா நையான்னு அழுதுண்டே இருந்தான். பிரம்மா பார்த்தார், நீ அழுதுண்டே இருக்கே, ருத்ரன்னு பேர் வச்சுடுறேன்னு பேர் வச்சுட்டார். பெருமாளுக்கும் ருத்ரன்னு பேர் இருக்குன்னு அவனும் அழுதானான்னா அங்க ஆச்சரியமா அர்த்தம் பண்ணிட்டா. அவர் அழறதுனால ருத்ரன் கிடையாது, அழ வைக்கிறதுனால ருத்ரன்னா. சிவன் அழுதார் ருத்ரன், பெருமான் அழ வைக்கிறார் ருத்ரன். என்ன சுவாமி பெருமாள் அழ வைக்கிறார்னு சொல்றீரே அப்படின்னா அவர்கிட்ட போறதா வேண்டாமா இப்போ அப்படின்னா, அழ வைக்கிறார்னா பக்தர்கள் அவரை பார்த்தாலே அழுதுடுறா. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அந்த 2 திருமண தூண்கள்னு வச்சிருப்பா, அதை பிடிச்சுட்டு தான் சேவிக்கணுமா. ஏன் பிடிச்சுன்னு சேவிக்கணும்னா, ஐயோ என்ன சுவாமி அதெல்லாம் நான் நகர்த்தி போடுங்க சுவாமி, பெருமாளே தெரிய மாட்டேங்கிறார். அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னா, ஐயோ அவர் தெரியணும்னு தான் உனக்கு இந்த தூண்களே வச்சிருக்கோம், ஏன்னா நீ அவரை பார்த்து அழகில மழங்கி கீழே விழுந்துட்டா, அப்ப பிடிச்சிக்கிறதுக்கு எதனா வேணும் இல்லையோ, அதுக்கு தான் 2 கம்பங்களை வச்சிருக்கா. அங்க போனா பக்தர்கள் எப்படி இருப்பான்னா, ஆஹ்லாத சீதநேத்ராம்புகு, கண்கள்ல இருந்து அப்படியே தார தாரையா கண்ணீர் கொட்டி கொண்டு இந்த கைகளை கூப்பி கொண்டு கையெல்லாம் அப்படியே நடுங்கும். குரல் ஒரு திருப்பாவை சொல்லலாம், பெருமானுக்கு முன்ன ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பாடலான்னா குரல் தழுதழுத்த நிலைங்கிறது ஏற்படும். உடல் ஒரு மயிர்கூச்சரிந்த நிலைன்னு சொல்லுவார்கள், அந்த நிலைமையை நாம அடைஞ்சுடுவோம். அப்ப கண்கள்ல இருந்து தாரதாரியா கண்ணீர் வருது இல்லையோ. உண்மையான பக்தர்கள் பெருமானுடைய திருநாமத்தை கேட்டாலே கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்கள் அழ வைக்கிறார் பாருங்க, அதனால ருத்ரன்னு பெருமானுக்கு பெயர். அழறதுனால பரமசிவனுக்கு ருத்ரன்னு பெயர். பேரு ஒண்ணுதான், ஆனா அர்த்தம் வேற, அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ருத்ரன் பிறந்துட்டார், கோபமூர்த்தி, கோபத்தோட பிறந்திருக்கார். பிரம்மா பார்த்தார், ஓ நான் கோபமா இருந்தேன், அந்த வேளையில எங்கிட்டேந்து ஒருத்தன் பிறந்தான், அவனும் கோபத்தோட இருக்கான். அவன் கூட்டத்தை பார்த்தா, ஏன்னா நிறைய கணநாதர்கள் எல்லாம் ருத்ரன் இடத்துல உண்டோ இல்லையோ, சிவன் கோபமே தேவலாம், கூட இருக்கிறவா கோபம் அதோட பெருசா இருக்கு. பிரம்மா பார்த்தார், கோபம் இத்தனை அதிகம் இருந்ததுன்னா படைப்பு தொழிலை எல்லாம் ஓஹோன்னு பார்த்து கொள்ள முடியாது, அதனால இவர்களை வைத்துக்கொண்டு ஏதும் செய்ய முடியும் என்று நமக்கு தோன்றவில்லை. மேல இன்னும் சில பெயரை நாம் பிறப்பிப்போம். மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர், தக்ஷர், நாரதர், இவர்களை எல்லாம் பிறப்பித்தார். இந்த 10 பேரை படைத்தார். அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட இருந்த 2 பேர் வெளிப்பட்டார்கள். ஸ்வாயம்புவ மனுன்னு ஒருத்தருக்கு பேரு, சதரூபான்னு ஒருத்திக்கு பெயர். அந்த 2 பேரும் கல்யாணம் செய்து கொண்டார்கள். 2 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் குழந்தைகளும் பிறந்தார்கள். அதுக்கு மேல சுவாயம்புவ மனு அவர் போய் பிரம்மாவை போய் வேண்டுகிறார். தன்னை படைத்த தகப்பனிடத்திலே போனார். அப்பா பார்த்துன்னு கை கூப்பிட்டு கேட்கிறார், அப்பா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ. பிரம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம். எந்த பிள்ளையும் தகப்பனார் சொல்படித்தான் நடக்க வேண்டும். ராமனே ஏன் ராமனாக பிறந்தான் தெரியுமா? ராவணனை வதம் பண்றதுக்காக அன்று.
தமப்பனார் சொன்னா ஒரு பிள்ளை கேட்கணுங்கிறத உலகத்திலே நிலைநாட்டுவதற்காகவே ராமாவதாரம்ங்கிறார். பித்ருவாக்கிய பரிபாலனம், அதற்காகத்தான் ராமாவதாரமே நிகழ்ந்தது. அப்ப தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஸ்வயம்புவ மனு போனார், பிரம்மாவை வேண்டுகிறார். பிரம்மா சொல்றார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னிடமிருந்து தோன்றிய நீ என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே வந்து கேட்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய கட்டளைப்படி நீ சிருஷ்டி காரியத்தை பார்த்துக்கொள், படைப்பு தொழிலை நன்கு நடத்து அப்படிங்கிறார். உடனே அவர் கேட்டார், நன்னா பண்ணலாம் தான், ஆனா பூமி இருக்கே அது பிரளய ஜலத்திலே அமிழ்ந்து கிடக்கிறது. பிரளய ஜலம் பிரளய ஜலம்னு சொல்லுவார்கள். அதாவது பிரளயம் பல வகைப்படும். நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம் எல்லாம் சொல்லுவார். ஒரு சில காலகட்டங்கள்ல சில லோகங்கள் மட்டும் அழியும். லோகங்கள்னா பூஹு, புவஹா, சுவஹா, மகஹா, ஜனஹா, தபஹா, சத்யஹா, 7 லோகம் மேல சொல்றோம். 7 லோகம் கீழே பாதாள லோகங்கள் 7 சொல்லுகிறோம். 7 7 சேர்த்துத்தான் 7 14 லோகம்னு சொல்லுகிறோம். நாம பூலோகத்தில் இருக்கோமா, இதுக்கு மேல புவர் லோகம்னு உண்டு, அதுக்கு மேல சுவர் லோகம்னு உண்டு, அதற்கு மேலே மகர் லோகம்னு உண்டு, அதுக்கு மேலே தபசு ஞானம் இப்படிலாம் சொல்லிட்டே போனோம் இல்லையா. ஓம் பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்லாம் சொல்றா போல 7 உலகங்கள் உண்டு. அதுல பூஹு புவஹா சுவஹா இதெல்லாம் ஒரு கட்டத்திலே அழிந்து விடும். பூஹு புவஹா சுவஹா மகஹாங்கிற இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் ஜனோலோகத்துக்கு போய்விடுவார்கள். அந்த இடம் காலியாய்விடும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்தா போல சத்தியலோகம் உட்பட அழிந்து போகிற பிரளயம்னு ஒன்று உண்டு. அதைத்தான் மகா பிரளயம்னு சொல்லுகிறோம். இப்ப இந்த பூஹு புவஹா சுவஹா இதெல்லாம் அழியிறது பாருங்க. அப்போ ஒரு பிரளயம் ஏற்படுறது. அந்த பிரளய ஜலத்துல தான் பூமி உள்ளுக்குள்ளே அமிழ்ந்து கிடக்கிறாள். இந்த ஸ்வயம்புவ மனு என்ன கேட்டார், பூமியே உள்ளுக்குள்ள இருக்கா, இப்ப சிருஷ்டி காரியத்தை எல்லாம் எப்படி பண்ணுவது, எங்க பார்த்தாலும் தண்ணீர் மயமாக இருக்கிறது, முதலிலே பூமியை மீட்டெடுக்க வேண்டும். அப்போ பிரம்மா நினைச்சுட்டாரா, பூமியை மீட்டெடுப்பதுங்கிறது நம்ம கையில இருக்கிற விஷயமா, அது பரமாத்மாவினால தானே முடியும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தார் பாருங்கோ. அப்பத்தான் பிரம்மாவினுடைய மூக்கிலிருந்து கட்டை விரல் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு உருவம் தொப்பென குதித்தது. அவர் பார்த்தார், இது என்னன்னு தெரியலையே, அப்படி எட்டி பார்த்தார் பாருங்கோ. அவர் பார்த்துட்டே இருக்கிறச்ச யானை அளவுக்கு அந்த உருவம் வளர்ந்து விட்டது. அதற்கு மேலே பெரிய மலை அளவிற்கு அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டது அந்த பிறந்த அந்த பிள்ளை. ஒரு வராக உருவத்தை எடுத்துக்கொண்டு பெருமான் அவதரித்திருந்தான். மானமிலா பன்றியாம், ஆண்டாள்னா அழகா பாடுறா பாருங்கோ. பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் அப்படின்னு பாசுறோம். என்ன சுவாமி இது மானமிலா பன்றின்னு பாடியிருக்காளே, பெருமானுக்கு மானமே இல்லைன்னு சொல்றாளா அப்படின்னால், மானம்னா அளவுன்னு அர்த்தம், அளவில்லா பன்றின்னு அர்த்தம். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்துபாரேன்னு புருஷ சூக்தம் ஓதுகிறது. பகவான் எப்படிப்பட்டவர்னா மகாத்மான வர வேதாந்தம் கொண்டாடுகிறது. மகாத்மானா என்ன அர்த்தம்னால் அளவிட ஒண்ணாதவர்னு அர்த்தம். அவர் பெருமைகளை ஒருத்தராலும் சொல்லவே முடியாது. எல்லார காட்டிலும் எவர் மேம்பட்டவரோ தாம் தம் பெருமை அறியார். ஆழ்வார் அழகா முடிச்சுட்டார். பெருமாளுக்கு என்ன பெருமைன்னா, அவருக்கு எல்லாம் தெரியும் சுவாமி, ஒன்னு தெரியாதுன்னார். என்ன தெரியாது, அவர் பெருமை அவருக்கு தெரியாது. ஏன்னா அது யாருக்கும் தெரியாது. தாம் தம் பெருமை அறியார், அவருக்கே அவர் பெருமை தெரியாது. அவர் தான் மகாத்மா. அப்ப அத்தனை பெரிய உருவத்தை பெருமான் எடுத்துக்கொண்டான். குர் குர் குர்னு சத்தம் வேற கேட்கிறதாம். இதைத்தான் அவதாரத்திலே மெய்ப்பாடுன்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல இருக்கிற க்ஷேத்திரம். சேவிச்சவா நினைச்சுக்கோங்கோ, சேவிக்காதவா கண்டிப்பா போயிட்டு வாங்கோ. ஏன்னா அது சப்த மோக்ஷபுரிகளுக்குள்ளே ஒன்றுன்னு சில க்ஷேத்திரங்களை சொல்றா போலே அஷ்டபூவைகுண்டத்துல ஒன்று. இந்த பூமியிலேயே 8 க்ஷேத்திரங்கள் அஷ்டபூவைகுண்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த 8 பூவைகுண்டத்துக்குள்ளே ஸ்ரீமுஷ்ணமும் ஒன்று. அவசியமாக போய் சேவித்து விட்டு வாருங்கள். அந்த க்ஷேத்திரத்தில் என்ன பெருமைனால், பெருமான் யஜ்ஞவராகனாக ஸ்வேதவராகனாக சேவை சாதிக்கிறான். அங்கே போனால் பெருமாள் இடுப்பில் அப்படி கைகளை வச்சுட்டு இருப்பார். தெற்கு நோக்கி திரும்பிய முகம். பெருமானுடைய அந்த பன்றியினுடைய காது கூட நமக்கு நல்லா தெரியும். திருமுக மண்டலம் அப்படியே பன்றியினுடைய திருமுக மண்டலம் இவ்வளவுதான் இருப்பார். மூலவமூர்த்தியே அவ்வளவுதான். உற்சவர் யஜ்ஞவராகங்கிற திருநாமத்தோடு கொள்ளை அழகோட சேவை சாதிக்கிறார். இந்த சங்க சக்கரங்களை இடுப்பில் அப்படி மறைச்சு வச்சுட்டு இருப்பார் பெருமாள். நான் அங்கே இருக்கிற அர்ச்சக சுவாமியை கேட்டேன், ஏன் சுவாமி சாதாரணமாக எல்லா பெருமாளும் சங்க சக்கரத்தை இப்படித்தானே தூக்கி பிடிச்சுட்டு இருப்பா, இங்கே என்னத்துக்கு அப்படி இடுப்பு பகுதியில் மறைச்சுட்டு தெற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்காருனால், இல்லை ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ண போறார். அந்த ஹிரண்யாக்ஷன் இவனே சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கிற பரமாத்மான்னு அவன் தெரிஞ்சுட்டான்னா சரணாகதி பண்ணிவிடுவான். சரணாகதி பண்ணிவிட்டா அவனை அழிப்பதுங்கிறது முடியாது. அதனால மறைச்சுட்டு இருக்கார். இப்போ நீங்கள் நியாயமாக ஒரு கேள்வி கேட்கணும்,
ஏன் சுவாமி சரணாகதி பண்ணா நல்லது தானே, அவனை அனுகிரகம் பண்ணிட்டு போலாமே. ஏன்னா பெருமாள் யாரையும் கொல்வதாக அவருடைய அபிப்பிராயமே கிடையாது. ஸ்ரீராமாயணத்துல கூட நீங்க பாருங்க, ராவணன் ஒரு நாள் வலுவிழந்து போனான், சண்டை போட முடியல. அப்ப ராமன் என்ன சொன்னார்? இன்று போய் நாளை வான்னு சொன்னாரா சொல்லலையா? ஏன் அப்படி சொன்னார்? ராமன் பக்கத்துல இருக்கிறவா கிட்ட சொன்னார். ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? நாளைக்காவது இந்த வில்லு அம்புலாம் வச்சுட்டு கை கூப்பிண்டு வருவானோன்னு நான் எதிர்பார்க்கிறேன்னார். அவன் அடுத்த நாள் வில்லு எடுத்துன்னு வந்துட்டான். அதனால தான் அவன் அடிக்க வேண்டியதா போயிடுத்து. பெருமாளுக்கு யாரையும் அடிக்கணுங்கிற அபிப்பிராயம் கிடையாது. ஆனா இப்ப நான் என்ன சொன்னேன்? சங்க சக்கரங்களை மறைச்சு வச்சுட்டு இருக்கார். ஏன்னா ஹிரண்யாக்ஷன் பார்த்துட்டு இது பெருமாள் தான் தெரிஞ்சுட்டு அவன் சரணாகதி பண்ணிட்டா என்ன பண்றதுனால், இல்ல அவன் தெரிஞ்சுக்க கூடாது. தெரிஞ்சுட்டான்னா அவனுக்கு தான் ஆபத்து. ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். முதல்ல ஹிரண்யாக்ஷன் யாரு? இந்த ஜெய விஜயர்கள்னு பெருமானிடத்திலே உண்டு. சண்ட பிரச்சண்டௌ பிராக்த்வாரே யாம்யே பத்ர சுபத்ரகௌ வாருண்யாம் ஜெய விஜயௌ சௌமியே தாத்ரு விதாத்ருகௌ குமுதஹா குமுதாக்ஷஸ்ச புண்டரீகஸ்ச வாமனஹா சங்குகர்ணஹா சர்ப்பநேத்ரஹா சுமுகஹா சுப்ரதிஷ்டிதஹான்னு ஒரு பிரமாணம் உண்டு. 16 வாயில் காப்பவர்களை பத்தி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இது ஆகமத்தில் இருக்கிற ஒரு பிரமாணம். சண்டன் பிரச்சண்டன் இருக்கா, அதே போல தாத்தா விதாத்தான்னு இருக்கா, குமுதன் குமுதாக்ஷன் இருக்கான், புண்டரீகன் வாமனன், அதை போல ஜெய விஜயன். இந்த 2 பேர் தான் பிரசித்தமா எல்லாருக்கும் தெரியும். சுவாமி இந்த 2 பேர் எங்களுக்கு நல்லா தெரியும், மீதி பேரெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதில்லைன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஜெய விஜயர்கள் இருக்கா பாருங்க. அந்த ஜெய விஜயர்கள் ஒரு வாசல் காக்கும் முதலிகள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானேன்னு ஆண்டாள் பாடினாலும் இல்லையோ, அந்த ஜெய விஜயர்கள் காவல் காத்துன்னு இருக்கா. இந்த சனகாதிகள்னு சொல்றோம் இல்லையா, சனக்கர் சனந்தர் இவாள்லாம் வந்துட்டு இருக்கா. திருப்பார்கடல்ல பகவானை பார்த்து தரிசிக்கணுங்கிற ஆசையோட அந்த 4 பேர் வரா. அவ வந்த வேளை பெருமான் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்த வேளை கிடையாது. பக்தர்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட், எப்ப வந்தாலும் பார்த்துடலாம்ங்கிறது இவர்களுடைய அபிப்பிராயம். ஆனா அவ என்ன பண்றா? ஜெய விஜயர்கள் இப்பதான் பெருமாள் கொஞ்சம் படுத்துண்டார். இது உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அவர் சங்க சக்கரங்கள்லாம் பெருமாள் பிடிச்சுட்டு இருக்காரா? ஏன் சங்க சக்கரங்கள் அவர் வச்சுருக்கார்? நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்கு இல்லையா? நாம் அப்படித்தானே சொல்லுவோம். அப்படி சொன்னா நாம இன்னும் பக்தர்களே ஆகலேன்னு அர்த்தம். உண்மையான பக்தன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐயோ என்ன காப்பாத்துறதுக்கு சங்க சக்கரங்கள் எல்லாம் இல்ல, அந்த சங்க சக்கரங்கள் அவரை காப்பாத்தின் இருக்கு. பெருமானை காப்பாற்றுவதற்காகத்தான் பெருமானிடத்திலே திவ்யாயுதங்கள், நம்மளை காப்பாத்துறதுக்கு கிடையாது. பெருமாளை கேட்டா என்ன சொல்லுவார்? எனக்கு யாரால் என்ன ஆப்போறது? ஒன்னும் ஆப்போறது இல்லை, ஒன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் பிடிச்சுட்டு இருக்கேன். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? ஐயோ நீ என்னெல்லாம் காப்பாற்ற வேண்டாம், நீ ஒன்னை காப்பாத்தின்றாலே நான் நன்னா இருப்பேன். இப்படித்தான் பக்தனுக்கும் பெருமானுக்கும் இடையிலே அந்த சம்பாஷணையே நிகழும். பெரியாழ்வார் என்ன பண்ணார்? பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு நீ நன்னாரு நீ நன்னாருன்னு பாடிண்டே இருந்தாரோ இல்லையோ. நடுவில் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? பெருமாளுக்கே ஆச்சரியம். நீ நன்னாரு நீ நன்னாரு, ஏன்னா வரவெல்லாம் என்ன நன்னாவைன்னு தான் கேட்டு இருக்கான். இவர் தான் நீ நன்னாருன்னு என்னை பார்த்து சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம்னார் பெருமாள். அப்ப பெரியாழ்வார் ஒரு வார்த்தை சொன்னார், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு நீயும் நன்னாரு என்னையும் நன்னாவையின்னார். பெருமாள் பார்த்தார், பார்த்தீரா நீரும் சாதாரண நாட்டு மானிடரை போல என்னையும் நன்னாவையின்னு கடைசியில கேட்டுட்டீரே, நீரும் கடைசியில சுயநலவாதி தானான்னு கேட்டார். ஆழ்வார் சொன்னார், அப்படிலாம் நீ முடிவு பண்ணிடாதே, என்னையும் நன்னாவையின்னு நான் சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன நன்னாவையின்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நீ நன்னாருன்னு பாடுறதுக்கு நான் நன்னா இருக்கணும், அவ்வளவுதான். நான் சௌக்கியமா இருக்கணும், வீடு வாசல்லாம் கட்டுண்டு நன்னா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசையே படலை. உன்னை பார்த்து நீ நன்னாருன்னு ஒருத்தன் சொல்லிண்டே இருக்கணும், எவனும் சொல்ல மாட்டேங்கிறான், நான் தான் சொல்றேன். அதனால நீ நன்றாக இரு என்று சொல்வதற்காகவே என்னை எப்போதும் நன்றாக வைத்திரு, உன் பொருட்டு நான் வாழ ஆசைப்படுகிறேன், அவ்வளவுதான் விஷயம். எனக்காக வாழணும்னு ஆசைப்படலை, உனக்காக வாழ வேண்டும்னு ஆசைப்படுகிறேன். அப்ப சங்க சக்கரங்களை பெருமான் பிடித்திருக்கிறான்னு சொன்னால் நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நம்மளை காப்பாத்துறதுக்கு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா மெய் அன்பன் உண்மையான பக்தன் அவைகள் பெருமானை காப்பாற்றட்டும், அதுவே போதும் என்று எண்ணுவான். அப்ப பக்தர்கள் பெருமானை பார்க்கணும்னா டைம் வேணுமா, அப்பாயின்மெண்ட் வேணுமா? அதெல்லாம் கிடையாது. பக்தர்களுக்கே பெருமான் காத்துட்டு இருக்கார். ஆனா ஜெய விஜயர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, அவன் என்ன பார்க்கறா? நாம தான் பகவானை காப்பாத்தின்னு இருக்கோம். இப்ப இந்த வேலை இல்லாத வேலையில இவ வந்திருக்காருன்னா அவர் தூக்கம் கெடும், அவர் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கார், அது கெட்டு போகும். அதனால நீங்க உள்ள போகக்கூடாது. கோலார்ந்த நெடும் சார்ந்தம் கூனல் சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்த ஒழ்வாள் காலார்ந்த கதிக்கருடன் என்னும் வெண்ணு கடும்பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்புன்னு குலசேகர ஆழ்வார் பாடுறார். எல்லாரும் சேர்ந்து பெருமாளை அப்படி காப்பாத்தின்னு இருக்காளாம். யார் யார்? கருடன் காப்பாத்துறார், திருவாழி திருச்சங்கு கதை எல்லாம் சேர்ந்து பெருமாளை
பெருமாளை காப்பாத்தின்னு இருக்கா, ஜெய விஜயர்களும் காப்பாத்தின்னு இருக்கா. இந்த சனகாதிகளை உள்ள விடமாட்டேன்னு சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வந்துருத்து. அவ என்ன சொல்லிட்டா, இந்தா பிடி சாபம், பக்தர்களை நீங்க உள்ள விடமாட்டேன்னு சொன்னீர்கள், உங்களுக்கு சாபம் கொடுக்கிறோம். பெருமாளுடைய இருக்கேங்கிற அந்த இருமாப்பில தான் அப்படி பண்ணீங்கோ. நீங்கள் பெருமாளை விட்டு விலகி இருக்க கடவது, நிறைய தீமைகளை செய்ய கடவது, பெருமாளுடைய கைகளினாலேயே உங்களுக்கு மரணம் சம்பவிக்க கடவது, அதுவும் பல முறை அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. அவ ரெண்டு பேரும் போய் உடனே சனகாதிகள் திருவடிகளை பிடிச்சுண்டா. ஐயோ சுவாமி, உங்களை விழ விடக்கூடாதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் கிடையாது. பெருமாள் இப்பதான் கொஞ்சம் ஓய்வா இருக்காருன்னுட்டு கொஞ்சம் உங்களை இப்ப தடுத்து அப்புறமா வாங்கன்னு தானே சொன்னோம், இதுக்கு போய் இவ்வளவு பெரிய சாபமானு கேட்ட உடனே பெருமாள் அங்கே பிரசன்னரானார். அவர் என்ன சொல்லிட்டார், செய்த தப்பு பாகவத அபச்சாரம்ங்கிறத பட்டுட்டீங்கோ, அதற்குண்டான தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். வேணும்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன்னார் பெருமாள். என்ன ஆப்ஷன் கொடுத்தார், நீங்கள் பல பிறவிகள் பாகவதர்களாக பிறப்பீர்கள், கணக்கில்லாத பிறவிகள், 100 பிறவின்னு வச்சுக்கோங்க, 100 பிறவி பாகவதர்களாக பிறப்பீர்கள், நல்ல ஒழுக்க நெறியோடே வாழ்வீர்கள், சதா சர்வ காலமும் என்னையே நினைப்பீர்கள், 100வது பிறவியினுடைய இறுதியிலே என்னை வந்து அடைவீர்கள், சம்மதமா அப்படின்னு கேட்டார். என்னது 100 பிறவி உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணுமா? எப்பவும் உன்னையே நினைச்சுட்டு இருந்தாலும் இங்க கைங்கரியத்தை விட்டுட்டு 100 பிறவி நாங்கள் உலகத்துல இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் பெருமாளே, வேற ஏதாவது சொல்லுமே அப்படின்னு 2 பேர் கேட்டா. பெருமாள் அடுத்தது சொன்னார், 3 பிறவிகள் என்னை வெறுத்து என்னை இவ்வளவுன்னு இல்லை அத்தனை வைவீர்கள், இவ்வளவுன்னு இல்லை அத்தனை வெறுப்பீர்கள், என்னோட சண்டை போடுவீர்கள், 3 பிறவிகள்ல என் கையாலேயே முடிஞ்சு என்னை வந்து அடைஞ்சிடுவீங்கோ, இது பெட்டரா பாருங்கோன்னு சொல்லிட்டார். 2 ஆப்ஷனை முன்னாடி வச்சுட்டார். 100 பிறவிகள் ஓஹோன்னு பக்தர்களா இருந்து 100வது பிறவியின் இறுதியில என்னை வந்து அடையலாம், 3 பிறவிகள் என்னை வெறுத்து என் கைகளாலே நீங்கள் முடியுண்டு என்னை வந்து அடைந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுங்கோன்னு 2 பேரும் பேசிண்டா. ஜெய விஜயர்கள் பேசிக்கணும் இல்லையோ, என்னடா பண்ணலாம், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, இப்போ 100 பிறவியா 3 கடைசியில் முடிவுக்கு வந்துட்டா. 3 பிறவிகள் நாம் அவரை வெறுத்து அவர் கையாலேயே முடிஞ்சுட்டா கூட இறுதியில திரும்ப அவரே வந்து அடையலாம்னு சொல்லியிருக்கார். ஒழிஞ்சு போறது 3 பிறவி, அவரை வெறுத்தாகிலும் அவரை அடைந்து விட வேண்டியது. இந்த கதையை இப்ப புத்தியில வச்சுக்கோங்க. ஏன் சங்க சக்கரங்களை மறைச்சுண்டார்னு உங்களுக்கு புரிஞ்சுடும். அதை அப்படி மேல தூக்கி காண்பிச்சுட்டார்னா, ஹிரண்யாட்சனுக்கு தான் ஜெய விஜயர்கள்ல ஒருத்தர் தான் தான் நினைவிற்கும் வந்து விட்டதென்னால், ஐயோ பெருமாளுடைய சண்டை போட்டுருக்கோன்னு கையை கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, திரும்ப இன்னொரு பிறவி பிறந்து பெருமானை வெறுத்து அதுக்கப்புறம் தான் பெருமாள் கையால முடிஞ்சு அவனை அடையிறதுங்கிறது 3 பிறவிங்கிறது 4 பிறவிகள் ஆயிடும். அதனால சங்க சக்கரங்களை பகவான் மறைத்து கொண்டார். அங்கே பெருமான் வராக பெருமானாக ஸ்ரீமுஷ்ணத்திலே சேவை சாதிக்கிறார்னு சொன்னேனே, அவரை பார்த்தா எப்படி தெரியுமா இருப்பார், அப்பத்தான் ஒரு பன்றிக்குட்டி ஈன்ற ஒரு பன்றி ஈன்ற பன்றிக்குட்டி ஆட்டம் இருப்பார் பெருமாள். இதுதான் அவதாரத்துல மெய்ப்பாடுன்னுவா. ஒரு வேஷம் போட்டுண்டார்னா வேஷம் போட்டுண்டார்னே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணுமா வேண்டாமா? ஸ்ரீரங்கத்தில் நாச்சியார் திருக்கோலம் ரொம்ப பிரசித்தம். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் நாச்சியார் திருக்கோலம். அன்னைக்கு ரங்கநாதனை பார்த்தா நல்லா ஒரு பெண் பிள்ளையை போல சேலை உடுத்திருப்பார், பெண் பிள்ளைகளை போல அணிகலன்கள்லாம் போட்டுருப்பார், தாலி அப்படியே சரஞ்சரமாக கொத்து கொத்தா தாலி தொங்குறது, நிறைய சங்கிலி எல்லாம் போட்டுருக்கார், காதில் தோடு இருக்கு, அதுக்கு மேலே அங்கி இருக்கு, எல்லாம் உட்கார்ந்துருக்கிற அந்த நளினத்தை பார்த்தா ஒரு பெண் பிள்ளையை போல உட்கார்ந்துருப்பார், பெரிய சடை பின்னாடி தொங்க விட்டுருக்கார். யார் வந்தாலும் என்ன தெரியுமா சொல்லிவிடுவா, இந்த பெண் குழந்தை யாருன்னு தெரியல, இவ்வளோ அழகா இருக்காளேன்னு சொல்லிவிட்டா உள்ளுக்குள்ள ஒரு குதூகலம் ஏற்படுமா ரங்கநாதனுக்கு. பரவாயில்ல, வேஷம் நன்னா கனகச்சிதமா பொருந்திருக்கு, நன்னா ஏமாந்து போயிட்டார் பாருங்கோ, நான் பெண்ணுன்னு நினைச்சுன்னு விட்டாருன்னு சந்தோஷப்படுவாராம். ஆனா யார் யாரோ ஏமாறுறதுல அவருக்கு திருப்தி இல்லை. பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர், அவரை போல ஒருத்தர் உண்டா, அவர் ஏமாந்து போறாரா பார்க்கணும்னு ரங்கநாதனுக்கு மனசுல திட்டம். ரொம்ப அருமையான கதை, நல்லா கேளுங்கோ. பராசர பட்டர் வந்தார், பக்கத்தில் வரார், நல்லா சேவிச்சுட்டே இருக்கார், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கார், ஏற இறங்க பார்த்துட்டே இருக்கார். பெருமாள் பார்க்குறார், ஐயோ நான் ரங்கநாதன் தெரிஞ்சுட்டு சேவிக்கிறாரா இல்லை என்ன தாயாரா நினச்சிட்டு சேவிச்சுட்டு இருக்காரான்னு தெரியல, வந்தவா மொத்த பேர் ஏமாந்து போயிட்டா, இவர் ஏமாந்தாரா இல்லையான்னு இன்னும் தெரியலையேன்னு அவருக்கு கவலை. மெதுவாக குரலை கொஞ்சம் மாற்றி, பராசர பட்டரே நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் பெண் குரல்ல கேட்டார்னு வச்சுக்கோங்கோ. உடனே பராசர பட்டர் என்ன தெரியுமா சொன்னார், பெருமாளே உமக்கு தாயார் வேடம் கனகச்சிதமாக பொருந்தி இருக்கிறதுன்னார். எப்ப பெருமாளேன்னு கூட்டுட்டாரோ அப்பவே அவுட்டுன்னு அர்த்தம். வேஷம் உனக்கு நன்னா பொருந்தி இருக்கிறதுன்னுட்டார். எப்படி வேஷம்னு கண்டுபிடிச்சீர் கொஞ்சம் சொல்லும் சுவாமி, அடுத்த வருஷமாவது நான் திருத்திக்கிறேன், எங்க தப்பு பண்ணிட்டேன், பின்னாடி ஏதாவது சரியா சடையெல்லாம் சரியா பின்னிக்கொள்ளவில்லையா? ஐயோ நீ பின்னின்று இருக்கா போல பெண்களால கூட பின்னிக்க முடியாது, அவ்வளோ அழகா பின்னின்று இருக்க நீ. மூக்குத்தி ஏதாவது அந்த பேசரி ஏதாவது வேற மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நன்னாத்தான் இருக்கு. சரி, இப்போ காதில் போட்டுருக்கிற தோடு தொங்கட்டான் எல்லாம் ரொம்ப அருமையாத்தான் இருக்கு. திருமாங்கல்யம் கூட போட்டுருக்கேனே, ஒரு பெண்களை போலத்தானே உட்காந்துருக்கேன்,
பட்டர் சொன்னார், எந்த பெண்ணு இப்படி உட்காரதில்லை, அவ்வளோ அழகாக நீ உட்காந்துருக்க, என்ன அருமையாக உட்காந்துருக்க தெரியுமா, எல்லாம் சரி, எப்படி நீர் கண்டுபிடித்தீர், நான் பெருமாள் எப்படி கண்டுபிடிச்சீர்னா, கடைசியில் சொன்னார் பாருங்க, என்னதான் எங்கள் தாயாரை போலே நீ வேடமிட்டு கொண்டாலும் அவளுடைய கருணை விழி அந்த பார்வை உம்மாலே பார்க்க போகாது, அவ பார்வை தான், நீர் பார்த்தா கோபம் கொப்பளிக்கிற கண்கள், பார்த்தாலே தெரிஞ்சு விடுறது இது தாயார் வேஷத்தில் இருக்கிற ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு பார்த்தாலே தெரிந்து விடுகிறது, அவளுடைய அந்த கருணை விழி உனக்கு வரவே வராதுன்னு விட்டார். அது இருக்கட்டும், இப்போ இந்த பன்றியா பிறந்திருக்காருனால் அச்சு அசலபடியே பன்றியாட்டமே இருக்கார் பெருமாள். மாரீச்சன் வந்தான் ஒல்லிய, மாயமான் வேஷத்தை எடுத்துட்டு வந்தான். சீத்தை அவனை பார்க்கும் போது அவன் தனித்திருந்தானா பல மான்களோடு இருந்தானா? தனிச்சுத்தான் இருந்தான். எந்த மானையாவது நீங்கள் தனியாக என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? மான்றது கூட்டம் கூட்டமாக தான் சுத்தும். அவன் மட்டும் ஏன் தனித்து இருந்தான்னால், அவன் மான் வேஷம் போட்டுன்னு வந்தான் பாருங்க, ஒரு மானும் சேர்த்துக்கவே இல்லையா, எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தான். இவன் வேற யாரோ போல் இருக்கு, நம்ம சாதியில் இவன் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறான், இவன் கூட நம்ம நிற்கவே கூடாதுன்னுட்டு அவன் எத்தனை பக்கத்தில் போனாலும் மற்ற மான்கள்லாம் ஓடியே போடுத்து. அதனால தான் அவன் தனித்து இருந்தான். இதே பெருமான் வராக அவதாரம் செய்த காலத்திலே அந்த பன்றிகள் எல்லாம் போச்சே பார்த்துருக்கீங்களா? அந்த வால் மெலீஸா இருக்கும், அந்த வாலை இப்படி அப்படியும் குழையா ஆட்டிக்கொண்டே அது நடந்து போகிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த பன்றிகளோடு ஒரு பன்றியா தானும் போயிட்டார் பெருமாள். மற்ற பன்றிகள்னா வாடான்னு கூட்டிட்டு போறதான். மாரீச்சன் வந்தா மானெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்து இவன் நம்மவன் இல்லைன்னு விலகி போயிடுத்து. இப்ப பெருமாள் பன்றியா வந்துட்டார்னால் மற்ற பன்றிகளும் நம்ம கூட்டத்துல ஒருத்தன் அழைத்து கொண்டு போயினேன்னு சொன்னால் இதுதான் அவதாரத்திலே மெய்ப்பாடு. அப்படித்தான் பகவான் அவதரித்தான், பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டான், பிரளயார்ணவ மக்னையான பூமி பிராட்டியை காப்பாற்றினான், பூமியை இடந்தெடுத்து கொண்டு பெருமான் மேலே வந்து விட்டான். பூமி எப்படி இருந்தால், பெருமானுடைய ஒற்றைப்பல், ஒரு கோரப்பல்லு தான், அந்த கோரப்பல்லுல தாங்கி பிடிக்கப்பட்டவளாக பூமி இருக்கிறாள். அது பார்க்கறதுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னால், இப்போ நான் கீரை எல்லாம் சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னதான் வாயை கொப்பளிச்சுட்டு வந்தாலும் அதனுடைய ஒரு பருக்கையோ ஒரு துளியோ இங்கேயோ பல்லில் ஒரு ஓரமாக ஒட்டின்னு இருக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டு நாம் சிரிச்சோன்னா, சுவாமி என்ன கீரை சாப்பிட்டு வந்தா போல் இருக்கு, எப்படி சுவாமி அவ்வளோ சரியாக கண்டுபிடிச்சிட்டீர்னா, நீர் இழிக்கும் போது அதுவும் இழிக்கிறது, அதை ஒட்டின்னு இருக்கு பாருங்க அப்படிங்கிறா. அப்போ அந்த பல்லில் ஒரு ஓரமாக சிறிதளவு இந்த பச்சை நிறத்தில் இந்த கீரை ஒட்டின்னு இருக்கா போலே பெருமானுடைய அத்தனை பெரிய உருவத்திலே அவருடைய கோரப்பல்லிலே அந்த பூமியானது அவ்வளவு சிறியதாக தெரிந்ததுங்கிறா. இங்கதான் ஒரு அழகான கேள்வி பிறந்தது. அப்படின்னா அதை காப்பாத்துறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துட்டார்னு கேள்வி. ரொம்ப பெரிய உருவத்தை எடுத்துட்டு விட்டாரே, அந்த அளவுக்கே எடுத்துட்டு இருந்தா போருமேனால் அதுதான் பெருமானுடைய இயல்பு. எதை காக்குறாரோ அதை காக்கிற அளவிற்கு தான் வடிவம் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அவருக்கு தெரியாதான். தன்னுடைய இயல்புக்கு சேர எடுத்துட்டு விடுவார். இப்போ சில பேர் அப்படிதான், சில பேர் சாப்பிடவான்னு நம்மளை கூப்பிடுவா. உங்களில் கூட சில பேர் அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம். வந்தவாளை அவளுக்கு வேணுமா வேண்டாமா, போருமா போராதா, இதெல்லாம் பார்க்கவே மாட்டீர்கள். அப்படியே ஒரு தாம்பாளத்தில் அன்னக்கூடையில் அன்னத்தை எடுத்துட்டு வந்தா அன்ன வேட்டியை எடுத்துக்கொண்டு அதை எத்தனை தள்ள முடியுமோ அத்தனை தள்ளிட்டா அவர் சொல்லுவார், என்னென்ன 3 சாதத்துக்கும் சேர்த்து போட்டுவிட்டீங்களான்னா, இப்படி கேட்குறீரே வளர்ற பிள்ளை, இது வெறும் சாம்பார் சாத்துக்கு குழம்பு சாத்துக்கு தான் இது, இன்னும் ரசஞ்சாத்துக்கு மோர் சாத்துக்கெல்லாம் அப்புறம் கொண்டு வரேன்வா. என்னது அப்புறம் கொண்டு வரதா? என்னை பார்த்தா எப்படி பக்காசுர நாட்டம் தெரியுறதா? அவ்வளோதான், எனக்கு சாட்டு பழக்கமே கிடையாது, நீங்கள் போட்டதே போரும்னுடுவா. அப்போ சில பேருடைய இயல்பு என்னன்னா, வந்தால் அப்படியே அன்னத்தாலேயே அவர்களை அடிச்சு விடணும். அங்கே போகிறதுக்கே நமக்கு அப்புறம் பயம் வந்துடும். சாப்பிட கூட்டா என்ன சொல்லிடுவோம், ஐயோ போன தடவை போய் பட்டதே போகிறோம், அத்தனை சாப்பிட்றதுக்கு நாம் என்ன பெரிய அசுராளா ராட்சசாலா, இதெல்லாம் நம்மளால முடியாது. அவளுக்கு அத்தனை பாரிப்பு, பாவம் வந்தவாளை நல்லா உபசரிக்கணுங்கிற அந்த ஆசையினாலே அது பெரிய தொந்தரவாகவும் முடிஞ்சுடும்னு வச்சுக்கோங்க. அதை போல பெருமானுக்கு இந்த காப்பாற்றணுன்றதுல இருக்கிற அந்த பாரிப்பின் கனத்தாலே, அந்த காரணத்தினால் என்ன ஆகி போச்சுன்னால், பூமியை மீட்டெடுப்பதற்கு இடந்து எடுப்பதற்கு ஓரளவு வடிவம் கொண்டாலே போதும். ஆனா தன்னுடைய அந்த பாரிப்பினால ரொம்ப பெரிய உருவத்தை எடுத்துன்னு வந்துட்டார். நமஸ்தேஸ்து வராகாய லீலையோத்தரதே மகிம் குர மத்தியகதோ யஸ்ய மேரு கணகணாயத்தேன்னு சொல்லுமா போலே, சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேரு. திருமங்கை ஆழ்வார், இப்போ நான் கீழே சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்னேன், அது அப்படியே தமிழில் பாடியிருக்காரு பாருங்க. சிலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு, திருக்குளம்பில் கணகணப்ப திருமாகாரம் குலுங்க நிலமடந்த தனை இடந்து புல்கி எய்த்திடை வைத்தருளிய என் கோமான் கண்டீர்னு பாசுரம் இருக்கிறது. சிலம்பினடை சிறு பரல் போல் பெரிய மேரு. இந்த நாட்டியம் ஆடுறவாள்லாம் காலில் அந்த சிலம்பெல்லாம் கட்டிக்கிறாள் இல்லையோ, சதங்கையெல்லாம் கட்டிக்கிறா, அதில் பரல்கள்லாம் நிறைய இருக்கும்.
அலர்ந்து மலராதா போல மலர்களை போல வடிவம் தாங்கி அதில் மணிகள் இருக்கும். அதுக்குள்ள ஒரு குண்டுமணியை வச்சிருப்பா. அது நாட்டியம் ஆடும்போது ஒலி எழுப்புறதோ இல்லையோ, அதில் சின்ன சின்னதாக இருக்கே. அதை போல சிலம்பினடை சிறு பரல் போல் பெரிய மேரு மகாபர்வதம்னுட்டு அத்தனை பெரிய மலை. அது திருக்குழம்பில் பெருமானுடைய அந்த குழம்பின் கீழே கணகணப்ப திருவாகாரம் குலுங்க. அது இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஆகி போச்சு. மேரு அத்தனை பெரிய வடிவத்தை பெருமான் எடுத்து கொண்டான். பூமியை இழந்தெடுத்து வருகிறான். ஹிரண்யாக்ஷன் அப்போதுதான் வந்து பெருமானிடத்திலே சண்டை போடுகிறான். பெருமானவனை அனாயாசமாக முடித்தான்கிறது சரித்திரம். தன்னுடைய கதையினாலே அவனை ஓங்கி அடித்தான். ஹிரண்யாக்ஷன் சுருண்டு விழுந்தான். எப்போது ஹிரண்யாக்ஷன் போயிட்டானோ அப்போலேருந்து ஹிரண்யகசிப்புவுக்கு இவன் பேர்ல துவேஷம். அதனால தான் நரசிம்மாவதாரத்தை மேல பண்ண போறாரு இல்லையா, இவனிடத்திலே துவேஷம். அந்த வராகப் பெருமான் பிரம்மாவினுடைய நாசியிலிருந்து தோன்றி பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஹிரண்யாக்ஷனை முடித்தான். தஸ்ய யஜ்ஞ வராஹஸ்ய விஷ்ணோஹோ அமித தேஜசா பிரணாமம் ஏபி குருவந்தி தேஷாமபி நமோ நமஹ. யமதர்மராஜன் ஒரு அழகான வார்த்தை சொல்றான். இன்னைக்கு இங்க வந்து நீங்கள்லாம் உபன்யாசம் கேட்டிருக்கீங்கோ, வராக பெருமானுடைய அவதாரத்தை ஓரளவு நாம் அனுபவிச்சிருக்கோம்னால் உங்களெல்லாம் பார்த்து தான் வணங்குகிறேன்னு யமதர்மராஜன் சொல்றான். தஸ்ய யஜ்ஞவராஹஸ்ய விஷ்ணோஹோ அமித தேஜசா அளவில்லாத தேஜஸை உடையவனான விஷ்ணுவான யஜ்ஞவராக பெருமான், அந்த யஜ்ஞவராக பெருமானை எவ்வவர்களெல்லாம் தொழுகின்றார்களோ, அவன் பெருமைகளை எவ்வவர்கள் கேட்கின்றார்களோ சொல்லுகின்றார்களோ அவர்களையெல்லாம் நான் தொழுகின்றேன் அப்படின்னு யமதர்மராஜன் பேசி வைத்திருக்கிறான். அப்படி வராக பெருமான் அவதரித்து பூமியை காத்தான். அப்போ பூமி பிராட்டி ஒரு பிரார்த்தனையை செய்கிறாள். அப்போ பூமி பிராட்டி என்ன தெரியுமா கேட்குறா, என்ன காப்பாத்திட்ட, மக்களுக்கு நீ ஏதேனும் நல்வார்த்தை சொல்ல வேண்டும். என்ன காப்பாத்திட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், மக்களுக்காக ஏதேனும் நல்லதை சொல், அவர்கள் உன்னை அடையும் வழி என்ன. அப்பத்தான் பெருமாள் சொல்றார், என்னை பாடினால் அடையலாம்னார். பாடினால் அடையலாமா, இதை போய் நான் மக்களுக்கு சொல்றேன். அதுக்கு தான் பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரித்தாள். திருப்பாவையை பாடினாள். பெருமானை பாடினால் அவனை அடையலாம், பாடி பறை கொள்ளலாம் என்று நமக்கு திருப்பாவை வாயிலாக உணர்த்தினாள். ஆனா அப்ப பூமி பிராட்டி அழகா ஒரு கேள்வி கேட்டா, உன்னை பாடி அடைந்தவர் யாரேனும் உண்டான்னு கேட்டா. யாராவது இருக்காளா உன்னை பாடி அடைந்தவர் உண்டான்னா? ஏன் இல்லை, நம்பாடுவான்னு ஒருத்தன் உண்டு. ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். வாமன க்ஷேத்திரம், திருக்குறுங்குடிங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே ஓரொரு ஆண்டும் கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷ ஏகாதசி அன்றைய தினம் இரவு பாதி ராத்திரியிலே வீணையும் கையுமாக ஒரு பக்தன் வருவான் என்னிடத்திலே. கைசிகம்ங்கிற பண்ணாலே பாடுவான். கைசிகம்ங்கிறது ஒரு ராகம். அந்த ராகத்தினாலே சில பாடல்களை பாடி என்னை உகப்பிப்பான். இந்த கைங்கரியத்தை பிரதி வருஷம் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். அவனுக்கு என்ன பேருன்னா நம் பாடுவான்னுட்டார். மம காயகான்னு சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள். நம் பாடுவான் பேரே என்ன கொடுத்துட்டார் பாருங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ரொம்ப வேண்டியவர்னா, சார் நம்ம பையன் சார், அவன் நம்பாளு நம்ம பையன்றோம் இல்லையா, அதை போல அந்த பக்தனை நம் பாடுவான் என்று பகவான் அபிமானித்தான். தன்னுடையவன் என்று அபிமானித்தான். அந்த நம்பாடுவான் சரித்திரம் சொல்றேன். பூமி பிராட்டியே நீ கேளு அப்படின்னு வராக பெருமாள் ஆரம்பிக்கிறார். என்ன அவர் என்ன பண்ணார் சொல்றேன் இரு. 10 வருஷம் வந்து பாடிட்டு இருந்தாரா, 10வது வருஷம் வந்துட்டு இருக்காரு. ஒரு காட்டை கடந்து அந்த நம்பாடுவான் திருக்குறுங்குடிக்கு வரணும், கைங்கரியம் பண்ணணும்னு வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். எதிரிலே ஒரு பிரம்மராட்சசன் வந்து விட்டான். அப்படியே பெரிய உருவம், ஆஹாஹான்னு சிரித்து கொண்டே, ஆஹா நான் பட்டினி கிடக்க என்ன சாப்பிட்றதுன்னு நானே கவலைப்பட்டு இருந்தேன், நீ நன்னா கொழுக்கு முழுக்கும் தான் இருக்கேன், நம்பாடுவான் உன்னை தான் அடிச்சு சாப்பிட போறேன்னு இவன் சொன்னான் பாருங்கோ. அவன் துளி கூட பயப்படலை. அதுவே பிரம்மராட்சசனுக்கு பெரிய ஆச்சரியம். என் குரலை கேட்டாலே எல்லாம் பயந்துடுவான். இந்த காட்டில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சே பயந்துட்டு வராதவன் 1000 பேர் இருக்கான். நீ நான் நேரம் வந்து பயப்பட மாட்டேங்கிறியே ஏன்? அதுக்கு அவன் சொன்னான், இந்த பாரு உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு பெருசா நேரம் இல்லை, என்னை உடனடியா போக விடு, நான் திருக்குறுங்குடிக்கு போய் கைங்கரியம் பண்ணணுங்கிறான். பிரம்மராட்சசன் பயந்து போட்டான். இப்போ என்ன பார்த்து இவன் பயப்படவே இல்லை, என்னை விட்டுடு நான் போகணும்னு சொல்றானே, நான் எதிர்க்க நிற்கிறது யாருன்னு உனக்கு தெரியறதா இல்லையான்னு கேட்டான். நன்னா தெரியறது, பெரிய ஆளா ஸ்தூல சரீரத்தோட இருக்கேன், நீ என்ன ராட்சசனா அப்படின்னு கேட்டான். என்னது ராட்சசனான்னு ரொம்ப சாவகாசமா கேட்கறிய, உன்னை நான் அடிச்சு சாப்பிட போறேன்னா. அவன் திரும்ப கேட்டான், நீ அடிச்சு சாப்பிடலன்னா நான் என்ன 300 வருஷம் இருக்க போறேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் போகத்தான் போறேன், எனக்கு போறதை பத்தி கவலை இல்லை, கைங்கரியம் பண்ணாத போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நான் 10 வருஷமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். பிரம்மராட்சசன் சொன்னா, நான் 10 நாளா சாப்பிடாத இருக்கேன்னா. எது பெருசு, என் பட்டினி தான் எனக்கு பெருசா தெரியறது, உன்னை அடிச்சு சாப்பிட போறேன். அப்ப அவன் ஒரு ரெக்வஸ்ட் வச்சான், என்னை இப்ப போக விடு, நான் போய் பாடிட்டு திரும்ப உங்ககிட்டயே வரேன், நீ ஆசைப்பட்டபடி என்னை அடித்து சாப்பிடலாம்னா.
அப்போ திரும்பவும் ஒரு பெரிய சிரிப்பை உதிர்த்தது அந்த பிரம்மராட்சஸ். ஏன்னா என்னை பார்த்தா பைத்தியக்காரனாட்டம் தெரியறதா அவனுக்கு, ஒருத்தன் என்கிட்ட வருவானா, நான் பிடிச்சி சாப்பிட போறேன்னு சொல்லுவேன்னா, நான் போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரேன்னா விடுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? எந்த பைத்தியமும் திரும்ப வராது. நீ வரமாட்ட, இந்த பக்கமா வரவாளையும் நீ திருப்பி விட்டுடுவேன். நான் போச்சேன் என்ன சொல்லிடுவோம், சார் அந்த பக்கம் போகாதீங்க சார், பிரம்மராட்சசன் நானே தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம், அப்படியே போயிடுங்கன்னு தானே நான் வரவாளையும் சொல்லிடுவேன். அதனால் நான் உன்னை விட மாட்டேன். அப்போ பல பிரதிஜைகளை அவன் செய்கிறான். 17-18 பிரதிஜைகளை அவன் பண்ணுகிறான். நான் வரலைன்னா எனக்கு இந்த பாப்பம் வரட்டும், அந்த பாப்பம் வரட்டும், ஒரு பாப்பம் மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடுறான். பிரம்மராட்சசன் பார்த்தான், உன்னை நான் அனுப்புறேன், ஏன்னா நீ பேசுறதே அவ்வளோ இனிமையாக இருந்தது, நீ சத்தியம் பண்ணுறதே அவ்வளோ அழகாக இருந்தது, பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு கொடுத்து அவன் வேக வேகமாக போனான். பெருமானுக்கு முன்னே நின்று அந்த கைங்கரியத்தை முடிச்சுட்டான். அதை விட வேகமாக திரும்ப வந்துட்டு இருக்கான் இப்போ, ஏன்னா வாக்கு கொடுத்துருக்கானோ இல்லையோ, அதை விட வேகமாக வரான். அப்போ ஒரு கிழவர் வந்தார், கையில் ஒரு கோலை பிடித்து கொண்டு, தள்ளாத வயசில் இருக்கிற ஒரு கிழவர் வந்துட்டு, ஏன்பா இத்தனை வேகமாக போறியே, எங்கே போறேன்னு கேட்டார். அவன் நடந்ததெல்லாம் சொன்னான். இவர் உடனே சொன்னார், நீ என்ன பித்தனா பைத்தியக்காரனா, நீ தப்பிச்சது பெரிய பாக்கியம், அந்த வழியெல்லாம் போய் பிரம்மராட்சஸ் கிட்ட எல்லாம் நீ மாட்டிக்கொள்ளாதே, வேற எங்காவது ஓடிப்போ. அப்போ அவன் சொல்றான், உசுர விடுவேன் சுவாமி, கொடுத்த வாக்கை எல்லாம் நான் விடவே மாட்டேன், பிராணம் எப்படி இருந்தாலும் போகத்தான் போறதோ, அதை பற்றி நான் கவலையே படலை, நீர் வழியை விடும், என் மனத்தை மாற்ற பார்க்காதியும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நாமளே கூட ஏகாதசி அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்கோ. அப்ப என்ன போல ஒருத்தர் பக்கத்துல வருவார், அதெல்லாம் கொஞ்சம் நீராகாரம் எடுத்துட்டா தப்பு இல்லைன்னு ஆரம்பிப்பார். அதை கேட்டுட்டு உங்களுக்கும் இவ்வளோ பெரியவர் சொல்றாரு, கொஞ்சம் நீராகாரம் சாப்பிட்டா தப்பு இல்லை, ஒரு ஹார்லிக்ஸோ காம்ப்ளானோ சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு அடுத்தது ஆரம்பிப்பேன். கொஞ்சம் பழஞ்சாட்டா தப்பு இல்லைன்னு வரும். இல்லை உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்டா, ரவை உப்புமா அரிசி உப்புமா அதெல்லாம் பரவாயில்ல, அரிசிச்சோறு தான் சாப்பிடக்கூடாதுன்னு ஆரம்பிப்பேன். கடைசியில் கொஞ்சம் ஒருவேளை அரிசிச்சோறு கார்த்தால சாப்பிட்டுட்டு சாயங்காலம் கூட உப்புமா மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுவேன். இடையில கொஞ்சம் பழம் எடுத்துக்கலாம். கடைசியில் ராத்திரி ஒருத்தர் பார்த்தார், ஏகாதசி உபவாசம் எப்படி போச்சுன்னா, இத்தனை நாளாக சாப்பிட்டு இருந்த ஆகாரத்தை விட இன்னைக்கு சாப்பிட்டது கொஞ்சம் அதிகம்னு விடுவார். அந்த மாதிரி மனசை மாத்துறதுக்குன்னு நீங்க உறுதியா இருந்தா கூட அந்த உறுதியை குலைப்பதற்கென்று சில பேர் வருவார்கள். நாம ஜாகிரதையா இருக்க வேண்டியது அவர்களிடத்துல தான். ஏன்னா நாம எத்தனை உறுதியா இருந்தாலும் நம்மளை பயமுறுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அவர்கள் கிட்ட இருந்து தான் நாம தள்ளியே இருக்க வேண்டும். அதை போல தான் இவன் உறுதியா போயிட்டு இருக்கான். அப்போ அந்த கிழவர் வந்து சொல்றாரு, தப்பிச்சு போய்டு. இப்போ நானாக இருந்தால் என்ன யோசிப்பேன், இவ்வளோ பெரியவர் சொல்றாரு, நாம ஏதோ முட்டாள்தனமாக போய் அந்த பிரம்மராட்சசன் கையில் போய் விழறதா இருந்தோம், நல்ல வேளை என்னுடைய அறிவு கண்ணை இவர் திறந்து விட்டார் அப்படின்னு போயிடுவேனா அவரை கொண்டு போய் நிறுத்திடுவேன் பிரம்மராட்சசன் இடத்துல. இந்த பாரு, உனக்கு யாராவது ஒருத்தர் வேணும், இவர் இருக்கார் வயசானவர், ஒரு பிரயோஜனமும் இல்லை இவரால், அடிச்சு சாட்டுக்கோ, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட மாட்டேன்னா. அவன் அத்தையும் பண்ணலை. அவன் என்ன சொல்லிட்டான், நான் போகத்தான் போவேன், வாக்கு கொடுத்துட்டேன், என் உயிர் போறதை பற்றி கவலைப்படலேன்னு ஓடினான். வந்த கிழவர் யார் என்றால், பெருங்கேளலார்த்தம் பெருங்கண் மலர்ப்புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார்னு ஆழ்வார் பாடுறார். வராக பெருமாள் தான் வந்திருந்தார். அவர் தான் கிழவரா வந்து பரிசோதனை பண்ணியிருக்கார். இவன் நேரம் ஓடி போயிட்டான் பாருங்க. பிரம்மராட்சசனுக்கு பெரிய ஆச்சரியம், நீ வரமாட்டேன்னு நினைச்சுட்டு இருந்தேனே, நீ வந்துட்டியே அப்படின்னால். நான் தான் வரேன்னுட்டு போனேன், நான் வந்தேன், என்ன அடிச்சு சாப்பிடு. அப்பா அது கேட்கறது, உன்னை உசுரோட விட்டுடுறேன், நீ பாடின பாட்டின் பலனை எனக்கு கொடுன்னு கேட்டது. அப்போ இவன் பேசுறான், நீ மாத்தி மாத்தி பேசுற, முதல்ல என்ன அடிச்சு சாப்பிட்றேன்னு சொன்னேன், இப்ப பாடின பாட்டோட பலனை கேட்கற, அதெல்லாம் நான் தரமாட்டேன், நீ வேணா என்ன அடிச்சு சாப்பிட்டுக்கோ. இல்லப்பா உன்னை உசுரோட விட்டுடுறேன், நீ பாடின பாட்டோட பலனையாவது கொடு. நான் இப்போ வேணும்னா பிரம்மராட்சசனா இருக்கலாம், போன ஜென்மத்தில் சோமசர்மாங்கிற பேரோட ஒரு அந்தணனாக இருந்தேன், ஒரு பேராசையினாலே ஏதோ ஒரு யாகம் வளர்த்தேன், அந்த யாகத்தையும் நான் சரியா பண்ணலை, பண்ணிட்டே இருக்கிறச்சே பாதியிலையும் உசுறு வேற போயிடுத்து, அதனால தான் நான் இப்படி ராட்சசனா சுத்தின்னு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி பாடின பாட்டின் பலனை அவனிடத்திலே பெற்று நற்கதி அடைந்தது பிரம்மராட்சசு. அதே பிரம்மராட்சசு அதை போலத்தான் இவனுக்கும் நற்கதி, நம்பாடுவானுக்கும் நற்கதி கிடைத்தது. இந்த சரித்திரத்தை பூமாதேவிக்கு வராக பெருமாள் சொல்றார். நீ என்ன கேட்ட, என்ன பாடினா அடைய முடியுமான்னு கேட்டு இல்லையோ, நம்பாடுவான்கிறவன் தானும் நற்கதி அடைந்து பாட்டின் பலத்தை கொடுத்து அந்த பிரம்மராட்சஸையும் நல்ல கதி கொடுத்து அவனையும் ஏற்றி விட்டான். அதனால் பாடினால் அடையலாம். அந்த கருத்தை நமக்கு சொல்வதற்காகத்தான் பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியாராக திருவவதாரம் பண்ணி நமக்கு ஓஹோன்னு அந்த விசேஷங்களை எல்லாம் எடுத்து சொன்னாள். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோனரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், வராக பெருமாளுடைய சரம ஸ்லோகம்னு சொல்லுவார்கள். வராக பெருமாள் அவர் என்ன செய்தார்னா, ஒரு சரம ஸ்லோகம், ஒரு உபாயத்தை, ஒரு வழியை நமக்கு சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுகிறேன், கவலை கொள்ளாதீர்கள்ங்கிறார். கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. சாஸ்திரம் என்ன சொல்றது, பெருமானை அடைய வேண்டும்னு சொன்னால் எப்போதும் அவனை நினைத்திடுகை முக்கியம். எப்பவும் நினைச்சுட்டே இருக்கணும்.
முக்கியமாக உசுறு போகிறச்சே நினச்சிக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். இருக்கிறச்சே நினைக்கிறதுக்கே இங்கே நமக்கு வக்கில்ல முடியல. இதில் போகிற சமயத்தில் அவரை நினச்சிக்கணும்னா, சுவாமி போகிற சமயத்தில் நான் எப்படி இருப்பேன் ஏதான் இருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? நினைவு இருக்குமா இருக்காதா? சுய நினைவில் இருக்கிறாரா இல்லையா? வென்டிலேட்டர் சப்போர்ட்டா இல்லையா? கோமா ஸ்டேஜ் எத்தனையோ பேர் வச்சிருக்காளோ இல்லையோ, என்னன்னு எனக்கு தெரியும். பெரியாழ்வார் ஒரு கருத்து சொன்னார், இல்லை நீ நினைவோடையே இருந்தாயாகிலும், நீ நினைவோடையே இருந்தா கூட, நீ பெருமாள் திருநாமத்தை சொல்லணும்னு நீ ஆசை கொண்டாலும் கூட, சுற்றி இருக்கிற சுற்றமும் நட்பும் உன்னை பெருமாள் பெயரை சொல்ல விடாதுன்னார். ஏன் சுவாமி அவன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ போறதா உசுறு போயிட்டே இருக்கா, எங்கெங்க என்னென்ன சொத்து இருக்கு ஒன்றும் சரியா இன்னும் பிரிச்சே கொடுக்கல, பெரிய பிரச்சனை எங்களுக்குள்ள வரப்போகுது, இப்பவாவது சொல்லு, கை நாட்டு போடு அப்படின்லாம் சொல்லி, சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லுன்னு சுற்றம் இருக்கும், சுற்றி பிடுங்கி எடுத்துடுவா. இவன் என்ன நினைச்சுப்பா, நான் போயிட்டு இருக்கேன் பெருமாள் பேரை சொல்லாமன்னா, அங்க எங்கேயோ நிலம் வாங்கி போட்டிரே, யார் பேர்ல இருக்கு சொல்லும், இங்க கை நாட்டு வையும் அப்படின்னு கேட்கறான். இவர் இந்த பக்கம் கை நாட்டு வச்சுட்டு இருந்துச்சு, அந்த பக்கம் ஒருத்தன் பத்திரத்தை நீட்டு இருக்கான் ஒரு பிள்ளை, கடைசி வரைக்கும் பெருமாள் பேரே சொல்ல முடியல. அப்படி ஆயிடுறது இல்லையோ? அதனால இருக்கிறச்சவே சொல்லுடு, நன்னா இருக்கும்போது பெருமாள் திருநாமத்தை சொல்லுடு, அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையோ. இப்ப சொல்றத நான் அப்ப சொன்னதா கணக்கிலே வைத்துக்கொள். சில பேர் செக்கெல்லாம் கொடுத்தா தேதி ரொம்ப பின்ன போட்டு கொடுப்பா, பார்த்துருக்கீங்களா? அவன் என்ன சொல்லிடுவா, செக்கை கையில வாங்கி பார்த்துட்டா 24/3/2026 அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன சுவாமி இது செக்கை கையில் கொடுத்துட்டு எங்கேயோ 24/3 போட்டிருக்கீரேன்னா, இப்போ போய் பேங்க்ல கொடுக்காதையும், 24ஆம் தேதி மார்ச் மாதம் வரைக்கும் நீர் காத்துன்னு இருக்கணும், அப்புறம் கொண்டு போய் கொடு. அப்போ செக்கு கையில் வந்துடுத்து, ஆனால் அதை கொண்டு போய் நாம போடணும்னா 1 மாதம் 1.5 மாதம் காத்துன்னு இருக்கணுங்கிற அளவு இல்லையோ. அதை போல ஆழ்வார் சொல்லிட்டார், பேரை இப்போ சொல்லிட்டேன், ஆனால் செக்கில் தேதியை அப்புறமா போட்டுக்கோ, என் பிராணம் போறப்போ நான் சொன்னதா நீ நினைத்து கொள்ள வேண்டும், அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன். அதனால வரா பெருமாள் என்ன சொல்றார், சாஸ்திரம் சொல்றது பிராணன் போகிறச்சே பெருமானுடைய பெயரை நாம் உச்சரித்தால் நினைத்தால் மட்டும்தான் நமக்கு நற்கதிங்கிறது. கேள்வி என்ன கேட்டோம், போச்சே நான் எப்படி இருப்பேன் ஏதா இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அப்ப நான் எங்கே இருந்து அவரை நினைக்கிறது? நியாயமான கேள்வி. வரா பெருமாள் சொல்லிட்டார், நீ நினைக்கலன்னா பரவாயில்லன்னார். இது ஒன்றுக்கொன்று முரணா இருக்கு பாருங்க. சாஸ்திரம் சொல்லித்துனா என்ன, பெருமாள் சொன்ன என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். சாஸ்திரம் சொல்றது நினைச்சுதான் ஆகணுங்கிறது, பெருமாள் என்ன சொல்றார், நினைக்கலன்னா பரவாயில்லங்கிறார். நாம பெருமாளை பார்த்து கேட்டோம், எப்பா நீ தான் சாஸ்திரம், சாஸ்திரம் தான் நீ, நீங்களே இப்படி மாத்தி மாத்தி சொன்னா நாங்க என்ன பண்றது? இப்போ நினைக்கிறதா வேண்டாமான்னா பெருமாள் சொன்னார், ஆமா சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கேனா, நினைச்சுதான் ஆகணும்னு சொல்லியிருக்கேனா, அந்திம ஸ்மிருதி கட்டாயம்னு சொல்லி வச்சிருக்கியே, பிராணன் போகிறச்சே நினைச்சுதான் ஆகணும். இப்ப நான் என்ன சொன்னேன், நீ இப்ப நினைக்க வேண்டாம், நீ நன்னா இருக்கச்சே நினைச்சுட்டா போறோம், இப்ப நினைக்க வேண்டாம் நீ என்ன சரி இப்படி வச்சுக்கோ. இப்போ நினைவு முக்கியம்னு சாஸ்திரம் சொல்லுகிறதா? நன்னா கேட்டுக்கோங்க, நினைவு முக்கியம், உயிர் போகும் தருவாயில் நினைவு முக்கியம்னு சாஸ்திரம் சொல்லுகிறதா? பெருமாள் சொன்னார், நினைவு முக்கியம், உன் உயிர் போகும்போது நினைவு முக்கியம், இரு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொன்னவர், உயிர் போகும்போது நினைவு முக்கியம், நீ நினைக்காட்டி பரவாயில்ல நான் நினைக்கிறேன்னு விட்டார். நினைவு தானே முக்கியம், அது நீ நினைச்சா என்ன நான் நினைச்சா என்ன, ஒன்ன நான் நினைக்கிறேன்னு விட்டார். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையை வரா பெருமாள் சொல்லி இருக்கிறார். என்னுடைய பக்தன் உயிர் போகிற தருவாயிலே கட்டைய போல கல்ல போல கிடந்தாலும் கூட அவன் நன்றாயிருக்கிற காலத்திலே என்னுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னால், பிராணன் போற சமயத்தில் அவன் சுய நினைவின்றி கிடந்தாலும் கூட அவனை நான் நினைக்கிறேன். ஏன்னா சாஸ்திரம் நினைவு முக்கியம்ங்கிறது, அதை அவன் நினைக்கலனாலும் நான் அவனை நினைக்கிறேன். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். பெருமானிடத்துல ஆதிவாகிக்கர்கள்னு நிறைய பேர் உண்டு. அந்த ஆதிவாகிக்கர்களுடைய வேலை என்னன்னா, நம்மளை கொண்டு போய் பகவானிடத்துல கொண்டு போய் விடுவது. இதுதான் ஆதிவாகிக்கர்களுடைய வேலை. அந்த ஆதிவாகிக்கர்கள் வருவா, நம்மளை ஒரு ஓங்காரமாகிற தேர்ல உட்காத்தி வச்சு வாங்க பெருமாள்கிட்ட அழிச்சுட்டு போறேன்னு வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போவா. ஆனா வரா பெருமாள் என்ன தெரியுமா சொல்லிட்டார், எவ்வவர்கள் எல்லாம் என்னுடைய திருநாமங்களை சொல்லுகின்றார்களோ, என் பெருமைகளை கேட்கின்றார்களோ, அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு நான் யாரையும் அனுப்ப மாட்டேன்னார். என்ன சுவாமி இது ஏதோ வசதியா ஏதோ சொல்ல போறீர்னு பார்த்தா, மற்றவாளுக்கெல்லாம் ஆதிவாகிக்கர்கள் வருவாளாம், அவா வந்து அழைச்சிட்டு போவாளாம். வரா பெருமாள் என்ன சொல்லிட்டார், என் பக்தர்களுக்கு நான் யாரையும் அனுப்ப மாட்டேன்னார். நான் கேட்டேன், அப்ப நாங்க எப்படி வருதுன்னா, நானே வருவேன் அழைச்சின்னு போறதுக்குன்னார். இதுதான் வேறுபாடு. வராக பெருமாளுடைய பக்தர்களாக நாம் இருக்கிறோம்னு சொன்னால், நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு ஆள விட்டெல்லாம் அவர் அழைச்சின்னு வரதுக்கு சொல்ல மாட்டார்.
தானே வந்து அழைத்து கொண்டு போவாருங்கிறது தான் வராகப் பெருமாளுக்கு இருக்கிற ஏத்தம். அதை நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி வருணிப்பார்கள்னா, ஒரு முக்காடு போட்டு பெருமாள் வருவராம். ஏன் சுவாமி முக்காடு போட்டு வரேன்னா, வந்தது நான் தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நீ என் பேரை சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்துட்டேன், அவன் என் பேரை சொல்லலை, நாளைக்கு நான் ஆதிவாகிக்கர்களை அனுப்புவேன், அப்போ வந்துட்டு அவருக்கு மட்டும் நீ வந்து எனக்கு ஏன் வரலன்னு அவன் கேட்கக்கூடாது பாரு, அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு முக்காடு போட்டு வருவராம் வராகப் பெருமாள். இது வராகப் பெருமாளுடைய பெருமைக்கு சான்று. பக்தர்களுக்காகவே இருக்கிறவர் வராகப் பெருமாள். மகாவராகா ஸ்புட பத்மலோச்சனஹா, தாமரை கண்ணனான வராகப் பெருமான்னு பகவான் கொண்டாடப்படுகிறான். அவன் தோன்றி ஹிரண்யாட்சனை முடித்தான்கிற சரித்திரத்தை சுருக்கமாக விண்ணப்பித்தேன். இன்னைக்கு 2 அவதாரங்களை அனுபவிப்பதுன்னு போட்டிருந்தேன் இல்லையா? திருவிக்கிரமாவதாரத்தை தொட்டுக்கொள்வோம். நாளைக்கு நரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கிற காலத்திலே திருவிக்கிரமன வாமன திருவிக்கிரமாவதாரங்களை அனுபவிச்சுட்டு நரசிம்மாவதாரத்துக்குள்ள போகலாம். இப்போ ஒரு உண்மை சொல்றேன் பாருங்க, இருக்கிறதுலேயே சிறந்த அவதாரம் திருவிக்கிரமாவதாரம் தான். என்ன சுவாமி இப்போ தான் வராக அவதாரம்னு சொன்னீர், நாளைக்கு இதில் நரசிம்மாவதாரம் தான் சிறந்ததுன்னு வேற சொல்ல போகிறீர். எதை கொண்டு வாமனாவதாரம் திருவிக்கிரமாவதாரம் சிறந்ததுன்னு சொல்லுகிறீர்னால், அந்த அவதாரத்தில் தான் பகவான் யாரையும் வதமே பண்ணலை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு அவதாரத்தில் 2 அவதாரம், அது ஒரு ஸ்பெஷல் இல்லையோ? அப்போல்லாம் முன்னெல்லாம் வைகுண்ட ஏகாதசின்னா ஒரு டிக்கெட்டுக்கு 2 படமோ 3 படமோ போடுவான்வா. பல பேர் பார்த்துருப்பீங்கோ. ஆனால் அதுக்கு நீங்கள் வீட்டிலேயே என்ன போத்தின்னு தூங்கலாம், அது எவ்வளவோ நல்லது, பெட்டர். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முழிச்சின்னு இருக்கணும், கண்ணுறங்காமல் இருக்கணும்னு சொல்லுவார். அது ஏதோ சினிமா பார்த்துன்னு கண்ணுறங்காமல் இருக்கணும்னு சொல்லப்படலை. பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு கண்ணுறங்காமல் இருக்கணும். ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் 2 படம் பார்த்துட்டு வந்தேன், தூங்காத இருந்தேன்னா பெருமாள் அதெல்லாம் நீங்கள் வைகுண்ட ஏகாதசி அனுஷ்டித்ததாலாம் கணக்கில் தன்னுடைய டைரியில் எழுதிலாம் வச்சுக்க மாட்டார். 2 சினிமா பார்த்ததா தான் எழுதி வைப்பார். அதனால அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ கண்ணுறங்காமல் ஒரு டிக்கெட்டில் 2 படம் பார்க்குறா போலே, நாளைக்கு நாம் ஒரு டிக்கெட்டில் 3 படம் பார்த்துட போகிறோம். நாளைக்கு ஒரே நாளில் என்ன வாமனாவதாரம் திருவிக்கிரமாவதாரம், அதுக்கு மேலே நரசிம்மாவதாரம். இந்த வாமனாவதாரம் திருவிக்கிரமாவதாரம் ஒரே அவதாரத்தில் 2 அவதாரங்கள். வாமனன்னா குள்ளன் அர்த்தம், திருவிக்கிரமன்னா நெடுமால் ஓங்கி உலகளந்தவன் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அவதாரத்தை எதற்காக பெருமான் செய்தார்னா, தேவேந்திரனுக்காக பெருமான் செய்தான். அதனால தான் வாமனனுக்கு உபேந்திரன்னு பெயர். உபேந்திரோ வாமன பிராம்சுன்னு சகசிரநாமத்தில் வருது பாருங்க. அந்த திருநாமங்கள் எல்லாம் வாமனாவதாரத்தையே சொல்ல வந்த திருநாமங்கள். அந்த அவதாரத்தை பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக செய்தான். ஒரு பிரம்மச்சாரியாக, ஒரு குரலாக, ஒரு மானாக பெருமான் வந்தான், ஒரு மாணவனாக பெருமான் வந்தான். பிரம்மச்சாரியா வரார்னு சொன்னால் மனைவியை கூட அழைச்சிட்டு வரவே முடியாது. மனைவியை பக்கத்தில் வச்சுட்டு இவதான் மனைவி, நான் பிரம்மச்சாரின்னா அது நகைப்புக்கு உரியதாக ஆகிவிடாதா? பிரம்மச்சாரின்னா மாணவன் அர்த்தம். மாணவனா இருக்கிறவன் கல்யாணம் ஆகாதவனாத்தான் இருக்கா. அப்ப கல்யாணமானவர்னா கிரகஸ்தன் அர்த்தமா இருது. பெருமாள் புறப்பட்டார், நான் தனியா போறேன்னார். அப்ப தாயார் தடுத்தாள். ஏன் தடுத்தாள்? பெருமான் என்ன பதில் சொன்னார்? அதற்கு தாயார் கூறிய மறுமொழி என்ன? இதெல்லாம் நாளைக்கு இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவிக்க பிராப்தம். இன்னைக்கு 2 அவதாரங்களை பற்றி சொல்லிடலான்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் வரும்போது தான் ஒரு விஷயம் தோன்றியது. அவதாரங்கள் எதற்காகன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? உங்களுக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. தெரிந்த விஷயங்களை நினைப்பூட்டுவதே நம் பணி. அப்படித்தான் அடியேன் கருதி இருக்கிறேன். ஏதோ உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொன்னேங்கிறது அர்த்தம் கிடையாது. தெரிந்த விஷயங்களை நினைப்பூட்டி அதுக்கு மேலே அவதாரங்களினுடைய ஏத்தங்களை சொல்லி, முக்கியமாக நாம் வராக அவதாரத்தினுடைய பெருமையை சுருங்க பார்த்து நாளைக்கு வாமன திருவிக்கிரம நரசிம்ம அவதாரங்களை இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவிக்க பிராப்தம். அனைவரும் நாளைக்கும் வந்திருந்து நடத்தித்தர வேணுமாய் கேட்டுக்கொண்டு, பொறுமை காத்து ரொம்ப ஆர்வத்தோடே கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றி அறிதலையும் சொல்லிக்கொண்டு நாளை சந்திக்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.